ரெக்கார்டிங் போட்டுக்கிறோம்ல. ஓகே, பார்க்கலாமா? ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதாயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய வந்தே பர்யந்தாம் குரு வந்தே பரம்பரம் யோ யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்ய ந பிரபதேர் குலாபிராமம் ஸ்ரீமத் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சரஸ்ச மகதாஹ்ய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹன் பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதிலீலே தினதெவ்வித பூத பராதரக்ஷை தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மண ஸ்ரீனிவாசே அவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா பாராச்சர்ய வசசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்யோத்பதாம் சம்சாராக்னி விதீபன யபகத பிராணாத்மா சஞ்சீவனி பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி தூரஸ்திதாம் ஆனீதாம்சு நிஜாக்ஷரைஹி சுமனசௌ பிரபந்தம் தஸ்மை ராமானுஜாய நம பரமயோகினே. நம்ம போன அதிகரணத்துல ஒருத்தர் தன்னுடைய அடுத்த பிறவி நன்னா இருக்கணும், இவர் தேகம் வேற ஆத்மா வேற அப்படிங்கிற நம்பிக்கை உடையவர். அவர் என்ன பண்ணினான்னாக்க, இந்த பிறவியில நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நான் இனி கஷ்டப்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல காரியங்கள் பண்றார். அது ரெண்டு வகை, ஒன்று இஷ்டம், ஒன்று பூர்த்தம். இஷ்டம்னா தேவர்களுக்கு இஷ்டமாகுதுன்னு அர்த்தம். பார்த்தோம் ஜோதிஷ்டோமம் அப்படிங்கிற யாகங்கள் இதெல்லாம் பண்றது இஷ்டம். பூர்த்தம்னாக்க அது இல்லை, அதை தவிர்த்து மக்களுக்கு நல்லது பண்றாரு பாருங்க, சத்திரம் கட்டுறது, சாவடி கட்டுறது, இதெல்லாம் பண்றாரு இல்லையா, இதெல்லாம் பண்ணி மக்களுக்கு நிறைய தர்மம் பண்றது, இதெல்லாம் சேர்த்துட்டு இருக்கு. ஸோ இவள் என்ன நோக்கம்னாக்க, இவாள் நோக்கம் இதெல்லாம் பண்றதே நடக்கும், இந்த பிரிவில் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது, அடுத்த பிரிவு நல்லா இருக்கணும் எனக்கு அப்படின்னு. இது மட்டும் என்ன பார்த்தா, முந்தினதுல இந்த மாதிரி இந்த இஷ்டாபூர்த்தம் பண்ணினவாள்லாம் எப்படி போறா அப்படின்னு பார்த்தோம். புகை வழியால போறா, ராத்திரி தேவதையாலே கிருஷ்ணபக்ஷத்தாலே அப்புறம் தட்சிணாயன தேவதையா போய் சந்திரனை போய் அடையிறா. அங்க இருந்து அவள் பண்ணின புண்ணியத்துக்கு ஏற்ப அவர்கள் அங்க அனுபவிக்கிறார்கள், சந்திரனோட இருந்து அனுபவிக்கிறார்கள். தேவர்களும் அவரை இதை அவரை ஒரு தனக்கு விருந்தாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அதே மாதிரி எல்லாரும் வறட்சியை பார்த்தோம் இல்லையா, இந்த பஞ்சாகினி வித்யை சந்திரன்லேருந்து ஆரம்பிச்சு மேகம், மழை, பயிர், ஆண், பெண் அப்படின்னு வருது பாரு, இந்த வழியில வரா அப்படின்னு சொன்னாச்சு. இப்போ இந்த மாதிரி இஷ்டாபூர்த்தம் பண்ணலை, அவ தேகம் வேற ஆத்மா வேறேங்கிற நினைவு இல்லாதவா. இந்த முன்னால சார்வாகன்னு ஒரு குரூப் பார்த்தோம். அவனை பொறுத்த மட்டும் என்ன சொல்றான், புண்ணியமாவது பாவமாவது, சொர்க்கமாவது நரகமாவது இதெல்லாம் உண்மையே கிடையாது. அதனால எப்போ இந்த உலகத்துல இருக்கமோ எது நல்லா பிடிக்கிறதோ அது செய்யுங்க இஷ்டத்துக்கு அப்படின்னா இல்லையா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி குடிவா இருக்க பாருங்க. அவளையும் ரெண்டு வகையா வச்சுக்கலாம். எப்படின்னாக்க, ஒருத்தர் குரூரர்கள், அவ என்ன பண்றான்னா பிரத்யார துன்புறுத்தி அதனால தான் சந்தோஷம் அடைகிறவன் சாடிஸ். இன்னொருத்தர் செல்ஃப் சென்டர்டு, பிரத்யார துன்புறுத்த மாட்டா, ஆனா தன் காரியம் நடக்கணுங்கிறதுக்காக அது நல்லதோ நல்லது இல்லையோ, சட்டத்துக்கும் இல்ல இதுக்கும் நியாயத்துக்கும் உட்பட்டதோ அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, தன் காரியம் ஆகணுங்கிறதா பண்ணுவாங்க. இப்படி இருக்க இவா ரெண்டு பேரும், இவாளுடைய கதி என்ன ஆகுது, யாரு இஷ்டாபூர்த்தம் பண்ணினாலோ அவள்லாம் அந்த புகை வழியா போறான்னு பார்த்தோம். இப்ப அப்படி இல்லாம இந்த மாதிரி பண்றாள் இல்லையா, அதாவது அனிஷ்டாதிகாரிகள்னு பெரியவாளுக்கு அவ என்ன பண்ணான்னாக்க, விதிக்கப்பட்ட செயல்களுக்கு முரணான செயல்கள் செஞ்சு மனுஷன் இருக்கான். மனுஷன் இருக்கா எல்லாம் பாக்குறமே, எல்லா சட்டத்துக்கு உட்பட நடக்கிறா இல்லையே. அது மாதிரி இவாளுக்கு என்ன ஆறுது அப்படிங்கிறத பத்தி பாக்குறான். இதுல 2-3 கருத்துகள் இருக்கு. என்ன சொல்றானாக்க, யாரா இருந்தான்னு எல்லாரும் புகை வழியில தான் போகணும் அப்படிங்கிறார்.
இப்போ புகை வழிங்கிறது மேல் நோக்கி போற வழி. இந்த மாதிரி உடம்பு வேற ஆத்மா வேறங்கிற எண்ணம் இல்லாதவர்களுக்கு இந்த மேல் நோக்கி போற வழி கிடையாது அப்படிங்கிறது எம்பெருமானோட திருவிழா. அதனால அந்த முந்தின கருத்தையும் எடுத்து பிந்தின கருத்தையும் எடுத்து ரெண்டையும் அலசி சொல்றாரு. அதுல இப்போ இவ என்ன பண்றான்னாக்க இதுல 4வது ஆளா பாக்குறமே, யாராவது முக்தி வேணுங்கிறவா, இவாளுக்கு நிச்சயமான நம்பிக்கை உண்டு. ஆத்மா வேற உடம்பு வேறேன்னு. இந்த உடம்பு அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற மட்டும் நம்ம சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கக்கூடியது. இந்த உடம்பு போனா இன்னொரு உடம்பு, இன்னொரு உடம்பு, இன்னொரு உடம்பு. ஆனால் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்துக்கு சமானம் தான். நரகம்னு போட்டு நிர்லாட்டாலும் உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருந்துக்கணும். அப்போ இனிமே இதுவே வேண்டாம். நம்ம இந்த மாதிரி இந்த திருப்பி ஒரு தாய் வயத்துல பிறக்கப்படாது. அங்க போய் பகவானுக்கு போய் கைங்கரியமானோம். பகவான் கைங்கரியமானோம் நினைக்கிற வாழ்க்கைய இவாளுக்கு என்னன்னாக்கா முக்தி விளையிறவா. அப்போ இப்படி உலகத்துக்கு ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். வேலை செய்யாம இருக்க முடியாது. செய்யக்கூடிய செயல்கள் எதா இருக்கும். ஒன்றும் நற்செயலா இருக்கலாம், இல்லை தீச்செயலா இருக்கலாம். நற்செயலா இருந்தாலும் சரி, தீச்செயலா இருந்தாலும் சரி, தான் செய்யறேங்கிற எண்ணம் இல்லாம பண்றச்சே எப்படி நற்செயல் இந்த மாதிரி மோட்சம் போன நினைக்கிறவன் தீச்செயல் செய்ய மாட்டான். அவன் அறியாம செய்ய நேர்ந்ததுனாக்க, அது பின்னால பார்க்க போறோம். அறியாம செய்ய நேர்ந்ததுனாக்க அவனுடைய எஃபெக்ட் இருக்காது. நற்செயல் செய்ய நான் எனக்குன்னு பண்ணல, ஜஸ்ட் டூ இட், அவ்வளவுதான் என் கடமை. ஃபார் எக்ஸாம்பிள், தெருவில் போயிட்டு இருக்கோம், யாரொருத்தர் வயசானவர் கீழே விழுந்துட்டார், நம்ம ஓடி போய் தூக்குறோம். அவர் தூக்கி விட்டு என்ன அப்படி இருக்குல்ல சமாஜத்துக்கு தட்டி விட்டு உட்காருக்குன்னு சொல்லி இது பண்றோம். இதெல்லாம் நம்ம அவர் நாளைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சு பண்றோமா? இல்ல அவர் யாரு என்ன எல்லாம் கேட்டாலும் தூக்குவோமா? அதெல்லாம் இல்லை இல்லையா? இந்த மாதிரி நம்ம அறியாம நமக்கு அந்த செயல்ல எந்த விதமான ஒரு ஈடுபாடுமே இல்லாம செய்யக்கூடிய செயல் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி செய்யக்கூடிய செயல்கள்லாம் பூர்த்தத்துல வந்துடும். அதே மாதிரி ஒருத்தன் அன்னசத்திரம் கட்டான்னு வச்சுக்கோ, கட்டினான்னாக்க இன்னாருக்கு சாப்பாடு போடு, இன்னாருக்கு போடாதேன்னு சொல்ல மாட்டான். எல்லாருக்கும் போடுற மாதிரி தான் போட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி எல்லா நற்செயலும் செய்யறவாளுக்கு இப்போ வழி பார்த்தோம் நம்ம. இப்ப அதெல்லாம் இல்லாம தீச்செயலை மட்டுமே செய்யறவா நற்செயலும் செய்யறது இல்லை, தீச்செயலும் செய்யறது இல்லை. தன் காரியம் தன்னுடைய சுகம் மட்டும்தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறவா இருக்கா இல்லையா? அவளை பார்க்கலாம். இப்போவாது ரயில்ல பாத்தீங்கன்னாக்க ரிசர்வேஷன் வந்துடுத்து, அனிமா எல்லாரும் அவ சீட்டு கரெக்டா ஆயிட்டுறது. இந்த காலத்து ரிசர்வேஷன் இல்லாத பார்த்தீங்கன்னாக்க யாரோ நாளைக்கு ஒரு சீட் வரணும்னா படுத்துடுவார். 10 பேர் வரனால நின்றுட்டு இருப்பான். 2 நிக்கிறானே நம்ம படுத்து இருக்கவங்கிற எண்ணம் துளி கூட இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவா இருக்க பாருங்க, தன்னுடைய சுகத்தை பறிச்சுவா. அவள் எல்லாரும் இவாளும் பிரத்யாரை இடைஞ்சல் பண்ணணும்னு பண்றவாளும் 2 பேர் அனிஷ்ட அதிகாரிகள் பேரு. அவளுக்கு என்ன ஆறுது அப்படிங்கிறதா. அப்போ அனிஷ்டாதிகாரிகள் என்ன பண்ணுவான்னாக்க இவாளும் முதல்ல என்ன நினைக்கிறான்னாக்க இவாளும் அவ மாதிரிதான் போறா. யார் மாதிரி? யார் போனாலும் இந்த புகை வழியா போய் சந்திரனுக்கு போய்தான் வரணும் அப்படிங்கிறது பூர்வபக்ஷம், முந்தையோட வாதம். ஆனா என்ன பண்றான்னாக்க இந்த முதல் 2 வகையாளர்கள் இவர்களும் சந்திரனை அடைகின்றனர், நரகத்திற்கு பின்பு அடைகின்றனர். இவ என்ன பண்றா? நேரம் நரகத்துக்கு போறா, நரகத்திலிருந்து சந்திரனுக்கு போறா, சந்திரன்ல இருந்து 5 வழி சொன்ன பாருங்க, இந்த 5 வழியில் வரா அப்படின்னு பூர்வபக்ஷம் சொல்றா. ஆனா ஸ்மிருதிகள் என்ன சொல்றது, ஸ்ருதிகள் என்ன சொல்றது? அப்படி இல்லை. இவர்கள் சந்திரனை போய் அடையிறதே இல்லை. நரகத்துக்கு போறா, நரகத்துக்கு போய் தன்னுடைய தினைகள்லாம் தீர்த்துக்கிறா. அதுல எப்பவுமே கொஞ்சம் மிச்சம் வினையோடு இருக்கு. திருப்பி உலகத்துல தாழ்ந்த பிறப்புகளா பிறக்கிறா. இந்த தாழ்ந்த பிறப்புகள் சொல்றச்சே நம்ம என்ன சொல்றோம்? முதல்ல இந்த ஆண் பெண் சேர்க்கையினால ஏற்பட்டு வரக்கூடிய இது அதான் பஞ்சாகிரி வித்தியால வரக்கூடியது. அதெல்லாம் இல்லாம இந்த சேர்க்கை இல்லாமலே இருக்கு பாருங்க. மொத்தம் 4 வகையான பிறப்பு இருக்கு. அப்படின்னாக்க அண்டஜம், ஸ்வேதஜம், ஜராயுஜம், உத்பீஜம் நட்டு. இந்த அண்டஜம் அப்படிங்கிறது முட்டையில இருந்து வருது. ஸ்வேதஜம் அப்படிங்கிறது இந்த பூச்சிகள் இருக்கு பாருங்க, தேள் மாந்தி பூச்சிகள்லாம் அவருடைய வேர்வையில இருந்து வருது. அது முட்டையிடறதுலாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாவே. அதே மாதிரி உத்பீஜம்ங்கிறது தாவரம் கேழ்ந்து வேலை விதை விதைச்சு அது மேல் நோக்கி வளர்ந்து வருது. ஜராயுஜம் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு பிராணியை பிறக்கரிச்சு அந்த குட்டியானது இந்த பனிக்குடம் சொல்லக்கூடிய இதனால தாயினுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய இதனால மூடப்பட்டிருக்கு. இந்த இதுல இந்த அண்டஜம், ஜராயுஜம்,
இந்த ரெண்டும் உயர் பரப்புகள். மற்றது வேர்வை, அதே மாதிரி உத்பீஜம் தாவரமா பறக்கிறது ரெண்டு தாழ்ந்த பரப்புகள். இந்த தாழ்ந்த பரப்புகளை அடைகிறார்கள். ஏன் அப்படின்னாக்க இவ என்ன பண்ணினா பிரத்யாருக்கு அஞ்சல் பண்ணிட்டு இருந்தா. இல்லைன்னா பிரத்யாருக்கு நல்லது பண்ணா சரி தான் 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 பெருசா நினைச்சிட்டு இருந்தா. இப்போ இந்த மாதிரி சொல்லுவா இல்லையா, நான் என்ன பாவம் பண்ணேனோ தண்ணீர்லா காட்டுல தனிமரமா நிற்க போறேன் அப்படின்பா. அந்த மாதிரி இவரெல்லாம் மரமா பிறந்துட்டுப்பா. இந்த மரம் தான் போய் எங்கேயும் போய் உணவு தேட முடியாது. அதுக்கு பதிலா அவருடைய வேர்கள் தான் போய் உணவு தேட வேண்டியிருக்கும். மழை பெஞ்சாத்தான் உண்டு அதுக்கு. அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிறப்பாகும். இந்த தேள் போன்றதெல்லாம் என்ன ஆகும், ஷார்ட் லீவ்டு அங்கேயும் பிரத்யாருக்கு அடைஞ்சல் பண்ணிட்டு இருப்பான். கொசு இருக்க கடிக்கிறது, ஒன்று பட்டன் அடிக்கிறோம் போயிடுறது. எல்லாம் லைஃப் சோ மெனி டேஸ். சில பிராணிகள் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் வாழ்நாள், அதுக்குள்ளே அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய்டுறது. இந்த மாதிரியான பிறப்புகளை பறக்கிறா அப்படிங்கிறது. அதுதான் நம்ம இன்னைக்கு டீல் பண்ண வேண்டிய முக்கியமானது. இன்னொன்னும் இவ எந்த வழியில போறான்னு தெளிவா குறிப்பிடப்படலை. ஆனா முன்னால இஷ்டாபூர்த்தம் பண்ணினவாள்லாம் இந்த புகை வழியில போறான்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இவாளுக்கு வழி குறிப்பிடப்படலை. அதனால இவர்கள் அந்த புகை வழி இல்ல ஒளி வழி அர்ச்சராதி வழி அதுல எண்ணி போறதில்லை. இவ நேரம் நரகத்துக்கு தான் போறா. நரகத்துல இருந்து அவ திருப்பி இங்க இப்படியே பறக்கிறா அப்படிங்கிறது தான். மூன்றாவது வழி என்று ஒன்றில்லை. பிறப்புகள் யாவற்றிற்கும் பஞ்சாக்னி வித்தியை தேவையில்லை. இல்லைன்னாக்க எல்லாரும் பஞ்சாக்னி வித்தியை வழிதான் பிறக்கணும் தேவையில்லை. மனுஷாலே கூட சில பேர் பஞ்சாக்னி வித்தியை இல்லாமலே பிறந்திருக்கா. உதாரணமா திரௌபதி அக்னியில் தான் வந்தவள். அவருடைய தமையன் திருஷ்டத்யும்னன் அப்படியே வந்தான். சீதா பூமியில தோன்றினவள், ஆண்டாள் பூமியில தோன்றினவள். அந்த மாதிரி இதுக்கு கருப்பையில வந்துதான் வரணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அதனால இந்த கருப்பையில வந்தாதான் உயிர் அப்படின்னு சொல்றது மிருகங்களுக்கெல்லாம் கூட அப்படித்தான் இருக்கு. ஆனா அவ இந்த பஞ்சாக்னி வித்தியை பத்தி இது பண்ற அதுல வர்றதில்லை. அவருக்கு நரகத்துல இருந்து இங்க நேர பறக்கிறாளே தவிர்த்து அவ அங்க போயிட்டு வர தேவையில்லை அப்படிங்கிறதுதான் இந்த அதிகாரத்துடைய ஜிஸ்ட். சரி, இத சந்தேகம் உண்டா? இப்ப அந்த ஒரு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சுவாமி, பட் இருந்தாலும் அடியனுக்கு மறந்து போயிடுது. ஒரு ஜீவன் இப்படிதான் போறதுன்றது யாராலும் தெரிஞ்சுக்கிறதுக்காகாது. ஐ மீன் தூமாதியில போறதா இல்ல அர்ச்சராதியில போறதா இல்ல இமீடியட்டா நரகத்துக்கு கீழே போயிட்டுறதா அப்படின்ட்டு. பட் எதானா ஒரு ஹிண்ட் அந்த ஜீவனுக்காவது முன்னமே தெரியுமா சுவாமி? ஐ மீன் வென் லீவிங் த பாடி, அட்லீஸ்ட் இஃப் த ஜீவா கேன் ஏபிள் டு predict அட்லீஸ்ட் through which I am going அப்படின்னு எதனா தெரியுமா சுவாமி? அதுக்கு இப்படி தெரியறதா எங்கேயும் காணும் சுவாமி. நமக்கு பொறுத்த மட்டும் நம்ம வாழ்ந்தாலும் வேதத்தை வச்சுன்னு சொல்றச்சு என்ன பண்றான்னாக்க, முமுட்சுக்களா இருக்கிறவா அர்ச்சராதி மார்க்கத்துல போறா, இஷ்டாபூர்த்தம் பண்ணினவா தூமாதி மார்க்கத்துல போறா, மற்ற பேர் நரகத்துக்கு போறா வருஷப்படுத்துறகளை தவிர்த்து இந்த கர்மா இந்த ஆத்மாவானது எப்படிப்பட்டது, அது எங்க போறதுன்னு தெரியாது நமக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றீங்க. நம்ம தாய் தகப்பனாக்கு நம்ம சிராதம் பண்றோம். ஏன் அவளை நல்லவாளா நேர ஸ்ட்ரெயிட்வே மோட்சம் போயிருக்கலாம் இல்லையா? மோட்சம் போனாலும் தெரியாது. ஆனா அவ புகை வழிவால போயிருப்பா நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அசம்ஷன் தான். அவ சாடிஸ்ட் இல்லை, செல்ஃப் சென்டர்ட் இல்லைங்கிற ஒரு நம்பிக்கையில அவளுக்கு நம்ம மாசம் தர்ப்பணம் பண்றோம், வருஷத்துல சிராதம் பண்றோம், எல்லாம் பண்றோம், 10 நாள் கர்மா பண்றோம், இதெல்லாம் பண்றோம் இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம், இவ இப்படி போயிருக்கலாம், பாசிபிலிட்டி. அந்த பாசிபிலிட்டி இப்படி போயிருந்தாக்க இவாளுக்கு இது நல்லது பண்ணட்டும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த கர்மா பண்றச்ச இந்த கர்மாவுக்கு ஏத்துக்கூடிய ஆள் இல்லைன்னாக்க, நீங்க பண்ற கர்மா நல்ல கர்மா தானே, அது உங்களுக்கே பலனா திரும்பி வருது. அதுதான் நீ முன்னாலே சொன்னேன்னா, என் தகப்பனார் பரவம் தான் போயிருப்பார் அப்படின்னு நிச்சயம் தெரிஞ்சதுனாக்க நான் கர்மா பண்ண வேண்டிய தேவையில்லை. வாஸ்தவம் தான். ஆனா சாஸ்திரம் அதோட விடலை. என்ன சொல்றதுனாக்க, நீ அவருக்காக பண்ண வேண்டாம், நீ உனக்காக பண்ண. ஏன்னா இன்னைக்கு நீ பிறந்து இதெல்லாம் தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பு எதனால வந்தது? உன் தகப்பனால தான் வந்தது. ஆக அவருக்கு ஒரு நன்றி கடன் செலுத்துற மாதிரியா நீ பண்ணித்தான் ஆகணும். அதை பண்ணலைன்னாக்க உன் கடமையில தவறணும் ஆயிடுவேன். அதனாலதான் நம்ம இப்ப இன்னைக்கும் இந்த கர்மா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம புரியுறதா? சுவாமி, பட் இல்ல சுவாமி, இன்னொரு அடியனுக்கு ஒரு தாட் வந்துட்டு இப்போ திடீர்னு. என்னன்னா, இன்கேஸ் இப்போ சுஷ்மா நாடி வழியா இப்போ அர்ச்சராதி
அர்ச்சராதிகதியில போறக்கூடிய ஆத்மாக்கு வந்து பகவான் வந்து சுஷும்னா நாடியே காட்டுறான் அப்படின்னு இருக்குல்ல சுவாமி. அப்ப ஆமா, அட்லீஸ்ட் வந்து அந்த ஆத்மாக்கு வந்து ஒரு ஒரு க்ளூ கிடைக்கும். ஓ, சுஷும்னா நாடி வந்து பரமாத்மா காட்டுறார், அப்போ டெஃபினெட்லி நம்ம வந்து அர்ச்சராதி தான் போறோம் அப்படின்னு அட்லீஸ்ட் அர்ச்சராதிக்கு போற ஆத்மாவுக்கு ஒரு க்ளூ கிடைக்குமா சுவாமி? அந்த ஆத்மாவுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா ம். உள்ள இருட்டா இருக்கு, சுஷும்னா நாடி ஆமா. எதுவும் தெரியாது. உள்ள இருக்க தகராகாசத்துடைய பெருமாள் தான் அதுக்கு வழிகாட்டுறான். அந்த சுஷும்னா ஆமா. நாடிய ஒளி செய்யுது, அது வழியா போகுது. அந்த ஆத்மாவுக்கு என்ன தெரியும்? அப்ப எப்ப அந்த ஆத்மா தெரியலையோ அப்ப ஏதோ போய் வெளில போயாலும் தெரியும். ஆனா அவளுக்கு ஆமா. தெரியுமே தவிர்த்து நமக்கு மத்த பேருக்கு தொடர்புடைய மத்த பேருக்கு அந்த ஆத்மா எந்த வழியில போச்சோ எப்படி போச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஆமா. கரெக்ட் சுவாமி. அதே ஆனா மாதிரி நிறைய சொல்லுப்பா. சொல்லுங்க சுவாமி. இல்ல சுவாமி, சொல்லுங்க சுவாமி, முடிச்சிடுங்க. அதே மாதிரி அது எந்த அவயத்து வழியா போகுதுன்னு தெரியாது. ஏன்னா இட் இஸ் சோ ஸ்மால். நம்ம உடம்புல இருக்க ரோமக்கால் இருக்கு இல்லையா, அதையும் விட சின்னதா இருக்கிறதுனால அது எப்படி வேணா போகலாம். வாயால போச்சு கண்ணால போச்சு சொல்றா நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வேணா அசம்ஷன் பண்ணிக்கிறாலே தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. அதனால இந்த ஆத்மாவானது அணுப்பிரமாணமா இருக்கிறதுனால அது எந்த வழியாலையும் உடலை விட்டு போகலாம். ஆனா போற ஆத்மாவுக்கு தெரியும் நம்ம அர்ச்சிராதியில போறோமா, தூமாதியில போறோமா, நரகத்துக்கு போறோமான்னு தெரியும். நமக்கு தெரியாது. ஆமா சுவாமி. இப்ப வந்து சுவாமி கருட புராணமான்னு தெரியல சுவாமி. சம் ரெஃபரன்ஸ் அடியன் ஹியர்ட், பட் ஐ டோன்ட் ஏபிள் டு ரிமெம்பர் நவ். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சில பேர்லாம் வந்து பிராணன் விடுறச்ச வந்து வாய் திறந்துடுறா. ஆனா அப்ப வந்து வாய் வழியா போற ஆத்மா, ஐ மீன் வாய் வழியா ஜீவாத்மா போயிட்டு, அதனால அவெல்லாம் மேல் உலகத்துக்கு போறா, அதாவது மேல இருக்கக்கூடிய உலகங்களுக்கு போறா. இதே சப்போஸ் வந்து யாராவது பிராணன் விடும்பொழுது வந்து டாய்லெட் வந்துட்டு இல்ல யூரின் பாஸ் பண்ணிடுறா அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து கீழ் உலகங்களுக்கு நரகத்துக்கு போறா அப்படின்னு ஒரு இது அசம்ஷனா இல்ல வந்து உண்மையாவே எங்கேயாவது ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு இல்ல, தெரியல சுவாமி. நம்ம சாஸ்திரங்கள் இதுக்கு ரெஃபரன்ஸ் எதுவும் இல்லை. ஆனா என்ன விஷயம் சொல்ற, சில புராணங்கள்ல எது வழியா போறா இங்க போவா அப்படின்னு சொல்லிருக்கு. ஆனா அது அது அசட்டில் பண்றதுக்கு வழி இல்லை. இன்னொன்னும் சயின்டிபிக்கா எடுத்துட்டோம்னாக்க யாராவத்தருக்கு வாய் வழியா போச்சு கண் வழியா போச்சுன்னாக்க மூளையில இருந்து கடைசியா என்ன ஒரு ஆர்டர் வந்திருக்கோ அந்த அங்கம் அதை பொறுத்துன்னு இருக்கு. அவ்வளவுதான். அதனால அது அதனால போதை தவிர்த்து ஆனா இப்படித்தான் போகணும்னு நம்ம அசர்டைன் பண்ண முடியாது. அந்த ஆத்மாவுக்கு தெரியலாம். எந்த ஆத்மா டிபார்ட்டிங் சோலுக்கு தெரியுமே தவிர்த்து நம்ம பொறுத்த மட்டும் அது இப்படித்தான் போச்சு நம்ம அசர்டைன் பண்றதுக்கு முடியாத காரியம். புரியுதா? தேங்க்யூ சுவாமி. ரைட். வேற டவுட்ஸ்? வெற்றி காணேரிக்கு வரல போல் இருக்கு. உமா ஏதாவது டவுட் உண்டா? இல்ல சுவாமி. ரைட், சரி. இப்ப புக்குக்கு போவோம். வெற்றி இருக்காரு சுவாமி. என்னம்மா? வெற்றி இருக்காரு இங்க இதுல வரல, இதுல வரல, வந்துட்டாரு. இருக்காரு இல்ல இப்ப திருப்பி இருக்கா. அதான் இருக்காரு. சொல்லுங்க. இப்போ இப்போ அமானவன் வந்து அழைச்சிட்டு போறான்னு சொல்றோம் இல்லையா சுவாமி, வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போறான்னு சொன்னோம். அது போல உடல்ல இருந்து ஜீவாத்மா பிரியும் போது அது கைட் பண்றது யாரு? அது இப்ப யமலோகத்துக்கோ இல்ல தூமாதி மார்க்கத்துக்கோ அர்ச்சராதி மார்க்கத்துக்கோ யார் கைட் பண்றது? அது வரைக்கும் சந்திரன் வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க, அடுத்து அப்படி வச்சு பாக்குறோம். அது எப்படி போகக்கூடிய ஆத்மா ஆசிட்டி செயலற்றதாச்சு, அது எப்படி போறது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பின்னால வந்து சொல்றோம். ஏன்னாக்க போறச்சு எல்லாம் அவனுடைய இதோட அது இந்த 11 இந்திரியங்களோட போறதுன்னு பார்த்தோம் இல்லையா, 11 அவயங்களோட போறதுன்னு பார்த்தோம் இல்லையா, ஆத்மாவோட எப்போ சேர்ந்து இருக்குது. 11 அவயம் சேர்ந்து இருந்ததுனாக்க நமக்கு 11 அவயம் அப்ப ஆக்டிவா இருந்ததுனாக்க நம்மளே போலாமே. நம்ம போறதுக்கு நம்ம கைகால் வேணும், மனம் வேணும். அது இல்லைன்னா தான் பிரச்சனை. அதெல்லாம் இருந்ததுனாக்க இவனுக்கு எந்த பதி விதிச்சிருக்கோ அதுபடி அவன் அடையர் பண்ணிட்டு போறான், இன்டியூட்டிவா போறான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீதியில தெருவில் இதுல பாக்குறோம் இல்லையா, வீட்டுல ஒரு மரவட்டை இல்லைன்னா ஒரு எறும்பு ஏதோ போறது இல்லையா, எப்படி போறது? இன்ட்யூஷன். அந்த மாதிரி நம்ம இன்ட்யூஷனாலேயே நம்ம எங்க போகணுமோ அதை போறோம். அதை வந்து இதுக்கு போனாதான், அதாவது அமானவனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னாக்க இந்த உலக முட்டையை தாண்டி வெளியில கொண்டு போய் பரமபதத்துல கொண்டு போய் விடுறதுதான் அவன் வேலை. ஸோ அவன் ஹீ இஸ் அ வெஹிக்கிள் ஃபார் தட். அவன் என்ன பண்றான்னாக்க நம்ம அங்க மின்னல் லோகத்துல போறது நம்ம அங்கேயிருந்து கைட் பண்ண ஆரம்பிச்சு நம்ம கொண்டே விடுறான்.
இன்னர் லோகம் மட்டும் இங்க இருக்கிற தேவதைகள்லாம் ஒருத்தரா கொண்டு போய் அது மின்லோகத்துல சேர்க்கிறாங்க அப்படின்னு நம்ம பின்னால் படிக்க போறோம் நம்ம. அதனால மற்ற பேருக்கு அந்த ஆத்மாவுக்கு இப்படி போகணும் தெரியும். ஆஃப் இன்ட்யூஷன் இட் கோஸ். ஓகே, சரியா? சரி சுவாமி. அப்புறம் அந்த ஜீவாத்மா மட்டும்தான் ஜீவாத்மா கூட இருக்கக்கூடிய பரமாத்மா அது தனியா விலகிடுது, அந்த பயணத்துல அது சேர்றது கிடையாது. பரமாத்மா வந்து இப்படி வச்சுக்கோங்க, நம்ம உடம்புக்குள்ள பரமாத்மா இருக்கு இல்லையா, இட் ஜெட் இஸ் ஒன் சச். நம்ம ராக்கெட் அனுப்புற மாதிரி நம்ம இங்க இருந்து அனுப்பி விடுறது, எந்த இடத்துக்கு போனோமோ அந்த இடத்துக்கு நம்ம போய் சேர்றோம் நம்ம. ஆனா பரமாத்மா இல்லாத இடமே கிடையாது. எல்லா ஆத்மாக்குள்ளேயும் எப்பவும் பரமாத்மா இருந்துட்டே இருக்கு. அதனால ப்ராபபிலி வி மே கைடட் பை தட் ஆஸ் வெல். இப்ப அதுதான் அப்படின்னு கேட்க வந்த சுவாமி. ஏன்னா தேவரீர் வந்து ஒரு வேர்ட் சொன்னேன், இன்ட்யூஷன்னால அப்படின்னு ஒரு வேர்ட் எப்படி வருது? அந்த இன்ட்யூஷன்ன்றது வந்து பரமாத்மான்னு வச்சுக்கணுமா, இல்லனா வந்து அந்த ஜீவாத்மாவுக்கு இன்ட்யூஷன் இருக்குமா? இல்ல, அந்த ஜீவாத்மாவுக்கு ஏற்பட்ட இன்ட்யூஷன் பரமாத்மா இருக்கிறதுனாலதான் வருது. But some other person has to guide. You have to go here, either to Naraka or to Mellokam or Swarga or Pitrulokam, somewhere. I mean, Archaradi, no confusion. It is straight cut. But Archaradi போகாத மத்த ஆத்மாக்களுக்கு வந்து someone has to guide how to go, where to go, what is your destination, அப்படிலாம் இல்ல சுவாமி? சரி, இப்போ ஒரு பைத்தியக்காரங்க வச்சுக்கோ, அவன் எப்படி போறான்? ஏதாவது நோக்கம் வச்சுட்டா போறான்? அவன் ஏதோ மனம் போக்குல போறான். உண்மத்த பிராப்திக்கு உண்மத்த பிராப்திக்கு கிராம பிராப்தி போல படிச்ச பாருங்க. ஒரு பைத்தியனா இருக்கிறவன் எந்த இடத்துக்கு போறான் என்னன்னு தெரியாமலே ஏதோ போயிட்டு இருக்கான் இல்லையா? ஏன்னா அவனுக்கு போறதுக்கு கைகால் வகைராக்கள் இருக்கு, பாக்கிறதுக்கு கண்ணு இருக்கு, ஏதோ பேசிட்டே போயிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. அந்த மாதிரி இவனை ஏதோ some other force is driving him to go in that way. நம்ம அதை பொறுத்தப்பட்டுல பாத்தீங்கன்னாக்க இங்க அச்சிராதியில அர்ச்சிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஆதிவாகியர்கள்னு பேரு. ஆதியில முதல்ல இருந்து ஆரம்பிச்சு தூக்கிட்டு போறது. அவ வந்து நம்ம கூட்டிட்டு போற, அப்புறம் அமானவன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ற, அமானவன் நம்ம அங்க கொண்டு போறோம். அது மட்டும் போறது. இதே மாதிரி இங்க தூமாதி மார்க்கத்துக்கு போர்ச்சையும் நம்ம மனசுல தோன்று நம்ம டிரைவ் பண்ணி ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் இதை கொண்டு போய் சேர்க்கறது. இப்போ நரகத்துக்கு போறதையும் இட் ஷுட் பி சோ லைக் தட். ஏன்னாக்க இவாளுக்கு உடம்பு நிச்சயமா விடல. ஏன்னா முக்தி போறவாளுக்கு மட்டும்தான் உடம்பு விட்டு போறது கம்ப்ளீட்டா. ஏன்னா எப்ப வந்து அவ வந்து இங்க இறந்து விழுந்துடுறாளோ அப்பவே அவளுடைய புண்ணிய பாபங்கள் எல்லாம் போயிடுறது. எப்ப புண்ணிய பாபங்கள் எல்லாம் போச்சோ அப்ப இந்த நுண்பொறிகள்லாம் கூட இருக்கிறது இல்லை. அப்ப இவ எப்படி இங்கேருந்து அங்க போறா அப்படின்னு கேட்கறச்சு. அதுக்குதான் சொல்றேன், அவளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ்ல ஒரு ஷட்டில் பாடி கிடைக்கிறது. அதுல அங்க போய் சேர்றான். அங்க பிரஜாநதிக்கு போறச்சு அதுவும் கழட்டி விழுந்துடுறது அப்படிங்கிற. அந்த யாத்தனா சரீரம்னு சொல்றாளே சுவாமி, அந்த மாதிரிங்களா? அதுனா வந்து சார் அது பின்னால வருது. சரி. அப்புறம் வேற டவுட் சுவாமி? இப்போ திரும்ப அந்த உயிர் வந்து உடலை எடுக்குது இல்லையா? உடலை எடுக்கும்போது மனித உடலை எடுக்குதுன்னு வச்சுப்போம். 5வது வேள்விப்படி அது மனித உடலை எடுக்குதுன்னு வச்சுப்போம். அப்படி எடுக்கும்போது ஜீவாத்மாவோட பரமாத்மா சேர்றது வந்து நம்ம வந்து அந்த 7வது மாசமா இருக்கலாம்ன்ற மாதிரி பேசணும் இல்லையா ஒரு தடவை முன்பு? ஆன்மா கைட் பண்றதுக்காக. சொல்லுங்க. அது சரிதானா சுவாமி? பரமாத்மா எப்போ உடம்புல இருந்துட்டுதான் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்க இந்த ஜீவாத்மா அதுக்குன்னு கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸ் வருது பாருங்க. அதுதான் தாயின் கர்ப்பத்துல ஆறுது. எப்போ இந்த உயிரணும் தாயோட சேர்றதோ சேர்ந்த உடனே தாயினோட உடம்புடைய பகுதியாவே இருக்குது. தாய் சாப்பிட்றது வந்து வளர்றது. ஆனால் அது ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு ஆறுதுதான். அதுக்குதான் நம்ம சொல்றோம் 3வது மாசமோ 5வது மாசமோ அதெல்லாம் பண்றோம் இல்லையா? அதனால வருது. அப்போ அந்த உடல் உள்ள வந்த உடனேவே ஜீவாத்மா பரமாத்மாவோட ஒரு தொடர்பு வந்துருது. பரமாத்மா எப்பவுமே இருந்துட்டு இருக்கான். அதான் சொன்னேன், எங்கேயும் விட்டு போறது இல்லை. ஒரே விஷயம் என்னன்னாக்க இங்க இருக்க ஆக்டிவா இருக்கு. நம்ம உடம்புல வந்து எத்தனை ஆத்மாக்கள் இருக்கு, செல்ஸ் இருக்கு பாருங்க. உள்ளேயும் இருக்கு வெளியில இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய செல்ஸ்ல ஒரே ஒரு ஆத்மா தானே ஆக்டிவா இருக்கு. அதே மாதிரி பரமாத்மா எங்க நினைஞ்சிருக்கான். அந்த பரமாத்மா இந்த எந்த ஆத்மா உயிர் எடுக்கிறதோ அதுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி எப்ப கொடுக்குறான் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் தான் அது தாங்கிறது இதை ஃபீல் பண்றது. தனக்கு குழந்தை உதைக்கிறதுங்கிற இல்லையா, குழந்தை திரும்புறதுங்கிற இல்லையா,
அது மட்டும் அது இல்லாம தாயினோட ஒரு ஒரு பகுதி மாதிரியே இருக்கு. தாயினுடைய கை மாதிரியோ கால் மாதிரியோ இருக்கு பாருங்க. அப்படிலாம் இல்லாம அதுக்குன்னு ஒரு மூமெண்ட்டும் அதை எடுத்துக்கூடிய தன்மையும் இருக்கு பாருங்க. அதுதான் நம்ம ஆக்சுவலா சீமந்தோனை என்ன பண்றச்சே அந்த குழந்தைக்கு எடுத்துக்கூடிய தன்மை வரைச்சு நம்ம நல்லதை கொடுத்து அது நல்லதா வளர்ப்போம் பெட்டராங்க. அதுக்குதான் இனிமையான மியூசிக் கேட்கணும்னு சொல்றேன். இந்த மூக்கு பொழியிறது இப்படிலாம் உண்டு. இப்ப பஞ்சாக்னி வித்தை இல்லாம தாவரங்களா இருக்கிற இது இருக்குன்னு வச்சுப்போம். அந்த கண்டிஷன்ல பரமாத்மா வந்து கைட் பண்றதுக்கு ஏன் தேவை இருக்குதா என்ன? அவர் வந்து இப்ப சாட்சி இல்லை இல்லையா, வழிநடத்த வேண்டிய தேவையில்லை, அந்த தாவரங்களுக்கு தேவையில்லை இல்லையா? சுவாமி முதல்ல ஆரம்பிக்கணும். அனேன ஜீவேன ஆத்மனான பிரவிஷ்ய நாமரூபிய வியாக்கரவாணின்னு விட்டு எங்கெங்கெல்லாம் ஆத்மா இருக்கோ அங்க உள்ள ஜீவாத்மா பரமாத்மா இருந்துதான் இருக்கார். ஒரே ஒரு விஷயம், இந்த ஜீவாத்மாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் எங்க கிடைக்கிறது? அப்பதான் அதை நம்ம ஒரு என்டிட்டியா எடுத்துக்கிறோம். நம்ம அது மட்டும் பாத்தீங்கன்னாக்க பரமாத்மா அங்கிங்க அதை விட எங்கும் பிரகாசமான எல்லாம் நிறைஞ்சிருக்காரு இல்லையா? ஓகே ஓகே புரியுது சுவாமி. சுவாமி அடியனுக்கு இன்னொரு கொஸ்டின் சுவாமி. இப்ப வந்து டாமினன்ட் சோலா இருக்கக்கூடிய இல்ல ஆக்டிவ் சோலா இருக்கிறது பரமபதிக்கும் போது, சாரி, அது உயிர் விடும் பொழுதுதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு நிலையை அடையிறது. பட் இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், ஏன்னா ஒரு ஒரு உடம்புக்குள்ளேயே எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்கு, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு அப்படின்னும் போது அந்த இன்ஆக்டிவா இருந்த ஆத்மாக்களுடைய நிலை என்ன? அதுதான் படிக்கிறோம் நம்ம. அனிஷ்டாதிகாரி இஷ்டாதிகாரின்னாக்க நீங்க ஒரு டாமினன்ட் ஆத்மாவா இருக்கீங்க. எது நல்லது எது கெடுதல் தெரியும், பண்ண தெரியும், பண்றீங்க, இது பண்ணு. பட் அந்த ஆத்மாக்கள்லாம் அப்படி இல்லை. அதெல்லாம் தேவர் ஜஸ்ட் எ போர்ஷன் ஆஃப் யூ. அப்போ அந்த ஆத்மாக்கள் என்ன பண்றது? தே டோன்ட் பெர்ஃபார்ம் எனிதிங் செப்பரேட்லி. அப்போ என்னாச்சு? அதெல்லாம் இந்த மாதிரி போயிட்டு திருப்பி வந்துட்டு இருக்கு, திருப்பி வந்துட்டு இருக்கு. அது வந்து எந்த மாதிரி போறது சுவாமி? அதுதான் எனக்கு இல்லை சுவாமி. சுவாமி டிகே ஆயிருது. இப்ப ஆமா நம்ம சுவாமி நம்ம உடம்புல இப்ப என்னுடைய ஆத்மா இருக்குன்னாக்க என்னுடைய ஆத்மாவுக்கு தெரியுது இது பண்ணணும் இது பண்ணப்படாதுன்னு தெரியுது, பண்றேன் நான். ஸோ அந்த ஆத்மாவுக்கு தான் அர்ச்சராதி மார்க்கமோ புகை வழியோ கிடைக்கிறது. எஸ் கரெக்ட். மத்த ஆத்மாக்கள் இருக்கே அதுகளுக்கு என்னன்னு தெரியாது. ஆமாம். அது என்ன ஆகுது? நீங்க அது போறச்சே டிகேஸ் ஒண்ணு எரிஞ்சு போறது, இல்ல மண்ணில் புகஞ்சு போறது, போயிடுறது. அது மற்ற ஆத்மாவோட சேர்ந்து திருப்பி வந்துட்டு இருக்கு. இந்த சைக்கிள் வந்துட்டே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இல்ல சுவாமி, அதெல்லாம் இப்ப மேல போயிடுறதா திரும்பி பஞ்சாக்னி இதுல? ஏன்னா ஆத்மா cannot be decayed இல்லையா? ஆத்மா cannot be decayed. நீங்க ஆத்மா எப்ப நீங்க எங்கே நிறைஞ்சிருக்கு, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்குது, அது அதோட சேர்ந்து போயிடுறது, உடம்பு டீக்கே ஆயிடுறது. ஸோ ஆத்மாவுக்கு ஆகாயத்துக்கு போயிடுறதா? ஆகாயத்துக்கு போலாம், நரகத்துக்கும் போலாமே. இப்படிதான் தெரியாது நமக்கு. அதான் அனிஷ்டாதிகாரிகள் எங்க போறான்னா நரகத்துக்கு போய் அனுபவிக்கிறா, இல்ல திருப்பி இந்த மாதிரி பறக்கிறா அப்படின்னு சொல்றது. ஏன்னா அவங்க கர்மாவே சேர்த்துக்கிறது இல்ல சுவாமி. அந்த ஒரு பாடியில இன்ஆக்டிவா இருக்கும்போது வந்து they don't accumulate any karma. சுவாமி அதுக்கு ஏதோ கர்மாக்கள் இருக்கு, இருந்துட்டு இருக்கு, இல்லாம இல்ல. ஏன்னா கர்மா இருக்கு கண்டிப்பா. அதான் அந்த கர்மா தீர்க்கணுமே. அது வந்து லூப்ல இருக்கா சுவாமி? அப்போ லூப்ல இருக்குன்னு எடுத்துக்கலாமா? என்னங்க லூப்ல இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அதாவது இந்த 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 பாடியில இவ்வளவு நேரம் நான் இருந்தேன், இன்ஆக்டிவா இருந்தேன், ஏதோ ஒரு கர்ம வசமா இந்த பாடியில இன்ஆக்டிவா இருந்தேன், இந்த பாடியில இருந்து இப்ப நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா திருப்பி என்னுடைய அடுத்த கர்மா என்னவோ அதுக்கு நான் பயணிக்கிறேன் அப்படின்னு இருக்குமா சுவாமி? அடுத்த அப்படின்னு வச்சு அதான் சொல்றோம், நாதிச்சராதிகரணம்னு ஒண்ணு வருது. அதுல என்ன கேள்வி கேட்கிறான்னாக்க, இந்த ஆத்மா வந்து தானியத்துல வந்து இதுல வருதுன்னு சொல்றேன். அப்படியானால் அந்த ஆத்மா வந்து தானியமாத்துக்கு ஒரு செடி வேணும் இல்லையா? ஏதோ ஒரு செடி, ஏதோ ஒரு தாவரம் இல்லையா? அப்ப அதனுடைய ஆத்மா இதுவும் ஒன்னாயிடுறதான்னு கேட்கிறார். இல்லை, அதனுடைய அங்கமாத்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் இருக்கான்னாக்க ஆக்சுவலா இந்த விதை நிலையில் இருக்கு பாருங்க, இதுலதான் அதிக நாள் இருக்கு. ஏன்னா எல்லா தானியங்களும் ஒரு பக்குவம் உள்ளதான மனுஷனால் உண்ணப்படுறதில்லை. அவன் கர்ப்பாதானம் பண்றதில்லை. அதனால இந்த பாசிபிலிட்டி எவ்வளவு இது பார்த்தோம், முன்னாலே பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்குச்சு. மீதியெல்லாம் அது திருப்பி இங்க போயிட்டு திருப்பி இந்த சுழற்சியில போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதனாலதான் நமக்கு இந்த லாட்டு விழுந்திருக்கு. இப்போ எப்போ நமக்கு இந்த உடம்பு கொடுத்து
இந்த உடம்புல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமும் கொடுத்து மனிதனா எல்லாம் பண்ணிருக்கோம். அதனாலதான் இட் இஸ் வெரி கிரேட் லாட்டரி நமக்கு. ஆமா அதுதான் இந்த பிறவி என்ன சொல்ல போறாங்க. இதுல வந்து ஐ அக்ரி வித் அப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ். அவன் சொல்ல ஒரு பிறவிதான் இதாயிரு. அடுத்த பிறவி அவன் சொல்ற இல்லைன்னு வச்சுக்கோ, அடுத்த பிறவி நம்ம மனுஷா தான் பிறப்பு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஏதாவது சொல்லாம போயிடலாம், இல்ல வேற ஏதாவது மிருகமா போயிடலாம், இல்ல தாவரமா போயிடலாம். அதனால இந்த இடத்துல நீ யூ பிலீவ் இட், யூ டூ யுவர் செல்ஃப், யூ அப்லிஃப்ட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது நியாயமான பாயிண்டா படுறது. புரியுதா? புரியுது சுவாமி. அதாவது ஒரே அன்பார்ச்சுனேட்டா ஃபீல் ஆகுது என்னன்னா, இன்கேஸ் நம்ம வந்து இப்போ திருப்பி வேற ஏதோ ஒரு உடம்புல போய் இன்ஆக்டிவ் ஆத்மாவா இருந்தா அது இன்னும் கொடுமையா இருக்கும் சுவாமி. அதான் என்ன பண்ண முடியும். அப்புறம் அவங்க மனசுல இருந்து தெரிஞ்சது வழி இல்லை இல்லையா. தேங்க்ஸ் சுவாமி. பேஜ் 244, அத்தியாயம் 3, பாதம் 1, அதிகரணம் 71. அனிஷ்டாதிகாரியாதிகரணம், அறத்தின் நீங்கியோர் களம். இவற்றின் களத்தின் பெயரும் தொடர்பும். 71ஆம் களம் அனிஷ்டாதிகாரியாதிகரணம், அறத்தின் நீங்கியோர் களம் எனப்படுகிறது. இதுவரை அறத்துடன் நின்றோர், மக்களுக்கு நற்செயல் செய்தோர், புகை வழியால் தேவருலகம் அடைந்து அதன் பின் தம் வினைப்பயன் சிறிது இருக்கையில் சந்திரன் வழியே மீண்டும் உலகில் பிறக்கின்றனர் என்று நிறுவப்பட்டது. இனி மக்களுக்கு தீமை செய்து அறநெறி நீங்கியோருக்கு எவ்வழி எய்துகின்றனர் என்பது இக்களத்தில் ஆராயப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் இருக்கா இல்லையா, அது நம்ம வழின்னு தெரியணும் இல்லையா, அதுதான் பண்றது இல்லை. இக்களத்தில் எழுப்பப்படும் ஐயம் பிரம்மத்தின் நினைவின்றி தனது ஆத்மா மகிழ்வே குறிக்கோளாக கொண்டு நற்செயல் செய்தோர் தேவலோகம் அடைந்து சந்திரன் வழியே மீண்டும் பிறக்கின்றனர் என்பதால், அதேபோல் பிரம்மத்தையோ தன் ஆன்மாவையோ அறிய முயலாது நற்செயல்கள் எதுவும் செய்யாதிருப்போருக்கும் இதேபோல் சந்திரனை அடையதலும் அதனின்று வருதலும் உண்டா? இக்கேள்விக்கு ஆதாரமாக கௌஷிதகி இவ்வுலகு நீங்கி செல்பவர்கள் சந்திர மண்டலத்தை அடைகின்றனர் என்று பொதுவாக கூறப்பட்டிருப்பது சுட்டி காட்டப்படுகிறது. இப்ப அதான் எடுத்துக்கிறார். அந்த ஒரு வாக்கியம் தான், இந்த உலக விட்டு போற எல்லாரும் சந்திரனுக்கு போறா அப்படின்னு ஒரே ஒரு உபனிஷத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. இப்ப அந்த மாதிரிதான் போறாளா அப்படின்னு டவுட். இதுக்கு சப்போர்ட்டிவா சில கேசஸ் முன்னால் ஒரு 4 சூத்திரம் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அப்புறம் எம்பெருமானார் அதுக்கு தக்க காரணத்தோடு அது மறுக்கிறாங்க. முதல்ல இக்களத்தின் சூத்திரங்களும் அவற்றின் பொருளும். அனிஷ்டாதிகாரி நாமவி ச சிருதம், பூர்வபக்ஷம். அது பூர்வ சூத்திரம் போட்டு பாருங்க, பூர்வபக்ஷம். வேள்வி அரசியல் ஆகியவற்றை செய்யாதவர்களும் சந்திரனை அடைதல் கேட்கப்படுகிறது. அப்போ அப்படி சொல்லியிருக்கே இந்த உபனிஷத்துல, அதை எடுத்துக்கலாமே அப்படிங்கிறார். சம்யமனே தொனு சொம்யத்தை தொனு பூயேத இதேரேஷாம் ஆரோகம் அவரோகம் அவரோக தத்கதி தர்சனாத்து. ஏனையோருக்கும் குறிப்பிட்டவர்களுக்கும் சந்திரன் ஏறுதலும் இறங்குதலும் யமன் தரும் தண்டனையை அனுபவித்த பிறகு எழுவதாக காட்டப்படுவதாக. சம்யமனம் அப்படிங்கிறது யமனுடைய பட்டணத்துக்கு பேரு. அப்போ இவருடைய நற்செயலும் தண்டிக்கப்படுறதுக்கு யார் இருக்காரு? யமன் இருக்கான். இவ என்ன சொல்றான்னாக்க, இவ யமலோகத்துக்கு போறா, முதல்ல அங்கிருந்து அவன் சந்திரலோகத்துக்கு போறா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருந்துட்டு இருக்கு. அதுக்கு ஸ்மரந்திச்சா ஸ்மிருதிகளிலும் இக்கருத்து வலியுறுத்தப்படுகிறது. ஸ்மரந்திச்சான்னு சொல்றச்சே என்னன்னாக்க, நார்மல் அன்மை என்ன பண்றான்னாக்க, கருட புராணம் போன்ற புராணங்கள் என்ன பண்றான்னாக்க, இவன் நேரம் நரகத்துக்கு போறான் அப்படின்னாக்க, நரகத்து போய் எவனால் தண்டனை கொடுக்கப்படுறான்னு சொல்றது நியாயம். ஆனா அதுக்கப்புறம் அவன் சந்திரன் போறானாங்கிறதுக்கு அங்கே எந்த வாக்கியம் எதுவும் கிடையாது. ஆனா இந்த போறான் தண்டனை அனுபவிக்கிறான்னு தெரியறது இல்லையா. அதனால இவாளும் திருப்பி பெறப்படுக்கிறதுக்கு அங்க மேல போவா அப்படின்னு இருக்கலாம், அனுமானிக்கப்படுகிறது. அபிசப்தா, அவை நரகங்கள் 7 என்று சொல்லப்படுகிறது. 7 நரகங்கள் சொல்வா. 7 நரகங்கள் சொல்றச்ச மேஜரா 7 கருடபுராணத்தை வந்து நிறைய 28 நரகங்களாவது சொல்லியிருக்கு. அது மாதிரி 7 நரகங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் இப்ப அனுபவிச்சுட்டு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி வரா. இப்ப நீங்க என்னைக்குல வைதரணி நதின்னு அங்கதான் போறது. எந்த சோல் நரகத்துக்கு போறதோ அது அந்த வைதரணி நதியை கிராஸ் பண்ணி தான் போகணும். இந்த வைதரணி நதியில ரத்தம், சீழ், எலும்பு எல்லாம் இருக்கு. இங்க இருந்து போச்சு அதுக்கு ஒரு யாதனா சரீரம் கிடைக்கிறது. யாதனா சரீரம்னா யாதனா தண்டனைக்கு உரிய சரீரம். இப்போ நமக்கு இந்த உலகத்துல நமக்கு ஒரு தண்டனை, கையை வெட்டிடுறோம். வெட்டின உடனே வலி, நம்ம திண்டாடுறோம், எல்லாம் இருக்கும். ஆனால் அது கொஞ்ச நாள் தான் ஆறி போயிடுறது. ஆனா அங்க அப்படி இல்லை.
வெட்டுவா. வெட்டியாச்சுன்னா திருப்பி அந்த கையை முளைக்கும், திருப்பி வெட்டுவா. சொல்றா இல்லையா, சில தெளிய வச்சு அடிக்கிறதுங்கிறா இல்லையா. அந்த மாதிரி நம்முடைய பாவங்கள் முழுக்க போற அளவுக்கு அங்க தண்டனைகள், அதுக்கு ஏற்ற மாதிரி தண்டனைகள் தரப்படும். நம்ம நல்ல வெள்ளை துணி, நமக்கு ரொம்ப பிடிச்ச துணி வச்சுக்கோம், அதுல ஒரு அழுக்கு விழுந்துதான் என்ன பண்றோம், இந்த கரை போற மட்டும் நம்ம அதை தேய்ச்சி கிளீன் பண்றோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம ஆத்மாவை சுத்தப்படுத்துறதுக்குன்னு ஏற்பட்டதுதான் நரகங்கள். நம்ம சுத்தப்படுத்தி திருப்பி புறம்பு பலத்துல பிறகு வைக்கிறான். நீ எப்போ அது நல்லது பண்ண, நல்லது போய் செய்ய முடியும். அபிசப்தா தத்ராபி தத் வியாபாரத அவிரோத தத் வியாபார அத விரோதா. அந்நிலையிலும் எவனுடைய ஆளுமைகள் என்பதிலும் சந்திரனை அடைதலும் மாறுபாடு இல்லை. அப்ப என்ன பண்றான், எவனால அனுமதிக்கப்பட்டு எவனால ஆளுமைப்பட்டு சந்திரனுக்கு போய் சேர்றான் அப்படிங்கிறது பூர்வபக்ஷியினுடைய கருத்து. இதுவரை ஐயத்தை ஒட்டிய வாதங்கள் இந்த 5 சூத்திரங்களும் வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாதங்கள் அடுத்த 5 சூத்திரங்களிலும் தகுந்த காரணம் காட்டி மறுக்கப்படுகின்றன. இது இந்த மாதிரி இல்லை, ஏன்னாக்கு வழி தனியா டிஃபைன் பண்ணாதனால இது இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் பாஸ்டுலேட் பண்றச்சு, இந்த பாஸ்டுலேட் சரியில்லை அப்படின்னு சொல்றார். வித்யா கர்மனே ரீதி து பிராகிருதத்வாத். பிரம்ம வித்யா அறிந்தோருக்கு ஒளி வழியும் நற்செயல் செய்தோருக்கு புகை வழியும் சொல்லப்படுது. அவ்வாக்கியங்கள் எடுத்தால் நன்கு அறியப்படுதாலும் இந்த 2 வழி தான் சொல்லியிருக்கு. யாரெல்லாம் நற்செயல் பண்றாளோ, இஷ்டாபூர்த்தம் பண்ணவளுக்கு தூமாதி மார்க்கமும், யார் முமுட்சுகளா மோட்சத்தை விரும்பினாலோ அவளுக்கு எதுவும் அர்ச்சராதி மார்க்கமும் சொல்லியிருக்கு. 3வது வழி ஒன்றும் சொல்லலை. ஆசச் அப்பா அவளுக்கு இந்த வழி, மற்றவர் இந்த வழி இல்லைன்னு தெரிகிறது. ந திருதியே ததோபலப்தா. இவர் வழிகளும் சேராது. தீச்சைகளை செய்தவருக்கு 3வது நிலையில் உள்ளோருக்கும் இவ்வழி இல்லை என்பதாலும் ஸ்மரியத்தை அப்பீச்ச லோகே. உலகில் பிறப்பின் முறைகளாலும் ஸ்மதிகளாலும் அவ்வாறே காணப்படுகிறது. ஸோ பிறப்பின் முறை இருக்கு பாருங்க, நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த 5ல வராமனு பிறப்பு இருக்கே. அப்போ அதனால இதுல இருக்கணும் தேவையில்லை. நீங்க ஃபார் இன்ஃபர்மேஷன், நீங்க இந்த நேஷனல் ஜியோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலா சில வகையான ஃப்ராக்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ஃப்ராக்ஸினுடைய சேர்க்கை எப்படின்னாக்க, பெண் அவருடைய ஓவரியிலிருந்து இந்த எக்ஸை ரிமூவ் பண்ணும், ஆண் அது கூட இருந்துட்டு தன்னுடைய விருதை ரிலீஸ் பண்ணும். இந்த 2 வெளியில தான் சேர்றது, உள்ள போய் சேர்றதே இல்லை. அதே மாதிரி சில வகையான பாம்புகளுக்கு அந்த முட்டை அந்த வயத்துக்குள்ளே இருக்கு. அந்த முட்டை வயத்திலேருந்து முட்டையை உடச்சி வெளியில வருது. ஸோ ஆகமுத்தம் நம்ம சொல்ற மாதிரி இந்த 5 வழியில வரணும் அப்படிங்கிற கண்டிஷன் தான் இருக்கணும், தேவையில்லை. அது இல்லாமல் பிறக்க முடியும் அப்படிங்கிறது. தர்சனாச்ச. வேதத்தின் எல்லா பிறப்புகளுக்கும் 5வது ஆகுதி தேவையில்லை என்று காணப்படுதாலும் குட்டி போடுதல், முளைவிடுதல், முட்டையிடுதல் என இதெல்லாம் வரணும் தேவையில்லை. திருதிய சப்தா வருவத சம்ஸ்வகஜஸ்ய முளைவிடுதல் என்பதாலேயே வியர்வேன் என்றும் தோன்றும் பிராணிகள் என்பது கிடைத்து விடுவதாலும். இப்ப தேள் முறைய பிராணிகளுக்கு நம்ம மனுஷன் மாதிரிலாம் கம்பரேஷன் கிடையாது. அது 2 வாயும் முத்தம் கொடுத்த மாதிரி சொல்லிருக்கும். அப்போ தேள் என்ன பண்ணுனாக்கா, பெண் தேள் என்ன பண்ணுனாக்க, ஆண் தேள் அப்படியே கடிச்சு உள்ள இருக்கிறது உறிஞ்சிவிடும். ஆண் தேள் அவர் இறந்து போயிடும். இதுல ஒரே தரம் தான் செயற்கை. அதுக்கு அதை எடுத்த பெண் தேள் ஒரு நல்ல இடமா பார்த்து அங்க போய் ரெஸ்ட் எடுத்துடும். இப்போ இந்த ஆணுடைய சத்து பூரா உள்ள போச்சு இல்லையா, இந்த போன சத்தானது அதுக்குள்ள முட்டையா பரிணமிச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 குட்டி வெளியே வரும். அது முட்டையெல்லாம் மேல வெளியே தெரியவே தெரியாது. அந்த குட்டிகள் அப்படியே தாய் வயிற்றை உடச்சின்னு வெளியில வரும். அந்த வந்த எல்லாமே அந்த தாயையே சாப்பிட்டுட்டு தனக்குள்ளே ஒன்றுக்கு அடிச்சுன்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வெளியில வரும். இந்த தேள்கிட்ட இருந்து இந்த 100 குட்டி வருது நான் நேர பார்த்துருக்கேன். எங்க ஊரில் முன்னால் நிறைய தேள்கள் வரும். அப்போ இந்த வயதை நாங்கள் நிறைய பார்த்துருக்கேன். அது மாதிரி இந்த சொல்ல ஐ திங்க் எனக்கு எக்ஸாக்டா தெரியல, ஆனா இந்த கார்டோட்டா அப்படிங்கிறா இல்லையா, அந்த ஃபேமிலியில பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி சிறந்திகள் வச்சாக்க அதுக்கு விடோ ஸ்பைடரா என்ன சொல்ல அதுக்கு அந்த மாதிரி. ஆக இந்த பிராணிகள் தான் ஒரே தரம் தான் கப்புலேஷன், அதுல இருந்தா ஏற்படுறது. அது தவிர்த்து சஹாரா செட்டில் இருக்கக்கூடிய ஒரு வகையான தேள்களுக்கு மட்டும்தான் தனியா முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறதாக நான் பார்த்துருக்கேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியாது. இது சுவாரஸ்யம் தெரிஞ்சா சொல்ல முடியுமா?
தீச்சைகள் புரிந்தோர் யமனர்கள் அடைந்து துன்பம் அனுபவித்து மீண்டும் உலகில் பிறக்கையில் சந்திரனை அடைதல் இல்லை என்று தேறுகிறது. இச்சூத்திரங்களின் பொருள் கொண்டு ராமசுந்தரம் விளக்கம். தீச்சைகள் செய்தவரும் யமனுலகம் அடைந்து 7 நரகங்களை துன்புற்ற பின் சந்திரனை அடைந்து இவ்வுலகில் பிறக்கின்றனர் என்று கருத்து வேதங்களாலும் ஸ்ருதிகளாலும் உறுதி செய்யப்படுகிறது என்னும் வாதம் தவறு. ஏனெனில் ஒளி வழி புகை வழி ஆகிய 2 வழிகளுமே பிரம்மத்தை உபாசிப்பவர்களுக்கும் பிரம்மத்தின் நினைவின்றி தன் ஆத்மாவின் மறுபிறப்பு நன்மை வேண்டி வேள்வி அரசியல் செய்பவர்களுக்கு பற்றி மட்டுமே பேசப்பட்டுள்ளது என்பது அவ்வேத வாக்கியங்கள் வரும் இடம் தொடர்பு நிலைகளால் விளங்குகிறது. இவர் நெறிகளில் செல்லாமல் உடலே ஆத்மா என மயங்கி உடலுக்கே நன்மை தேடுவதற்காக தீச்செயல் செய்வோரை பற்றி இவற்றில் குறிப்பிடப்படவில்லை. மேலும் உலகில் பிறப்புகள் விதை முளைத்தல், வியர்வையாக பிறத்தல், முட்டையிடுதல், குட்டி போடுதல், உத்பீஜம், சுவேதஜம், அண்டஜம், ஜராயுஜம் என்ற 4 வகைகளில் முதலில் வகைகளும் ஆணிடமிருந்து பெண்ணுக்கு ஆகுதியாக தரப்படுதல் காணப்படவில்லை. இதை வேதமே உறுதி செய்கிறது. இதிகாசங்களிலும் சீதை, திரௌபதி, திருஷ்டத்யும்னன் போன்றோர் ஆண் பெண் சேர்க்கை இல்லாமலேயே முறையே பூமியிலும் வேள்வித்தியிலும் பிறந்துள்ளார் என்பது வெளிப்படையாக காட்டுகின்றன. ஆகவே 5வது ஆகுதி எனப்படுவது மேற்கூறப்பட்ட பிறப்புகளுக்கு தேவையற்றதாவதால் முதலாவதியாக சந்திரனது மேகத்தில் செய்யப்படுவதும் இன்றியமையாது என்ற வாதம் மறுக்கப்படுகிறது. ஆகவே இது இப்படித்தான் வரணும், தேவையில்லை. மனுஷர்களையே இந்த 5 ஆகுதி இல்லாமலே பிறந்திருக்காங்க. ஆகவே எல்லா பிராணிகளுக்கும் அந்த 5 ஆகுதி வேணும் அப்படின்னு சொல்றது தேவையில்லை. அதற்கு அர்ச்சையில் புரிந்தவருக்கும், அதாவது அர்ச்சையில் புரிந்து வந்துட்டும் இதுல இருந்து மோட்சம் போறவளுக்கு இந்த வழியில புகை வழியே கிடையாது, ஒளி வழியில போயிடுற அவ திரும்பி வர்றதே கிடையாது அப்படிங்கிறது உறுதியா இருக்கு. பிரம்மத்தை மனத்திருத்தி அதை அடைய முயன்றோருக்கு ஒளி வழியும், பிரம்ம நினைவின்றி தன் ஆத்மாவுக்கு மறுபிறப்பில் இன்பம் வேண்டி நற்செயல் புரிவோர் புகை வழியும் உள்ளது. இதில் புகை வழி போவோர் தம் நல்வினை பயன் தீர்கையில் சந்திரன் வழியை உலகில் பிறக்கின்றனர். இவ்விரண்டிலும் நீங்கி தீச்சைகளை புரிவோர் யமனுலக அடைந்து துன்பங்களை நுகர்ந்து சிறிது வினையோடு மீண்டும் உலகில் மரம் செடி குடிகளாகவோ அல்லது தேள் போன்ற வியர்வையால் இனப்பெருக்கம் பூச்சி பிராணிகளாகவோ பிறக்கின்றனர். புரியுறதா? எனி டவுட்ஸ்? ஏன்னா இப்ப நம்ம சொல்றது எல்லாத்துக்கும் வேதத்துல சார்ந்து இருக்கா. நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம லௌகீகமா பேசுற பிரயோஜனம் இல்லை. இதுல பொறுத்த மட்டும் இது நம்ம வேதத்தை ஒட்டியே தான் போறோம். we are completely fully guided by வேதாஸ். வேதத்தை நீங்க சொல்றீங்களே, இதுக்கு மாதிரி வாய்ப்பு இல்லை. ஆனா இதை ஆர்கியூ பண்றா இல்லையா, அவளை சாதாரண ஆட்கள் இல்லை, அவளும் பெரிய ரிஷிகளா தான் இருக்கா, அவளும் தான் அபிப்பிராயம் சொல்லியிருக்கா. அந்த அபிப்பிராயத்தை தான் இப்ப எம்பெருமானார் மறுத்து அது உண்டா இது உண்டான்னு கேட்கிறார். புரியுறதா? அது 2-3 டிஸ்கஷன் எடுத்து பட்டிமன்றத்துல 2 பேர் பேசுறா இல்லையா, அப்போ நடுவரத்தை கொடுக்குறாரு இல்லையா, அந்த மாதிரி எம்பெருமானார் கொடுக்குறார். புரியுறதா? வேற எனி டவுட்ஸ்? சுவாமி எனக்கு ஒரு அடிப்படையா ஒரு மேபி எனக்கு டவுட். இப்ப வந்து பாவம் செய்கிறவர்கள் வந்து அந்த இன்னொரு இதை எடுத்துட்டு ஆத்மா வந்து துன்பத்தை அனுபவிக்குதுன்னு போது அந்த ஆத்மா எப்படி அதை உணரும்? அந்த ஞானத்து மூலமா அந்த துன்பத்தை உணருமா? மனசு எல்லாத்தையும் தான் இங்க விட்டுட்டு போயிடுது, மனசு இந்திரியங்கள் எல்லாத்தையும் விட்டுடுது. அப்ப அது எதன் மூலமா தான் இந்த தப்பு பண்ணோம், இதுக்கு வந்து இந்த தண்டனைன்னு அது எப்படி உணரும் அந்த ஆத்மா? உணரவே உணராதா? ஒரு நிமிஷம் முன்னாலாம் பாத்தீங்க இல்லையா, இந்த ஆத்மா முக்தி அடையிற மட்டும் இது எல்லாத்தையும் விட்டு போறதே இல்லை, நுண்பொறிகளோட தான் போறது 11 பொறிகள் முன்னாடியே பார்த்தோம். நம்ம இதுக்கு முந்தின அத்தியாயத்திலே நம்ம பார்த்தோம். அது கூட 11 பொறிகள் விடாம சென்றுட்டு இருக்குன்னு. இந்த பொறிகளுக்கு ஒரு ஷேப் கிடைக்கிறது எப்பனாக்க அது ஒரு உருவெடுக்கிறச்சே. இந்த ஆத்மா தனியா போறச்சே தட் ஃபீல்ஸ். அவனுக்கு தப்பு பண்ணவனுக்கு நரகத்துல போய் தண்டனை அனுபவிக்கிறச்சு, ஐயா நம்ம அன்னைக்கு தப்பு பண்ணணுமே அதனால இது கிடைக்கிறது. இப்ப என்ன ஆகும், அவன் மனசுல வந்து தப்பு பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் தோன்றும். அவன் திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுத்து இங்க பிறந்தானாக்க, இந்த பிறந்தவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க அதனுடைய ட்ரேசஸ் இருந்து அவனுக்கு அந்த இதனால நான் தப்பு பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அப்படி இல்லாம தனக்கு நன்மை வேணும் நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் தப்பு பண்ண மேலும் தூண்டப்பட்டு தப்பு பண்ணிட்டு திண்டாடுறான். எப்ப ஆத்மா
முக்தி போனால் ஒழிய நூலுடல் கூட போயிட்டே இருக்கு. அதுல இந்த 11 இந்திரியங்களும் கூட போயிட்டே இருக்கு. 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், மனம், இந்த 11 போறது. புரியுதாம? முன்னால பார்த்தோம் நம்ம. நினைச்சேன் அது பார்த்தோம். ஆனா எனக்கு நடுவுல ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. அந்தந்த தேவதை கிட்ட கொடுத்துட்டு போறதா இருந்தது. அது வந்து தேவதைகள் இருக்கா இல்லையா, இவன் போய் இன்னொரு உருவம் எடுக்கிறச்சு அந்தந்த தேவதைகள் தானா திருப்பி, நம்ம இந்த பஞ்சாங்க விதியில பார்த்தோம், இந்த தேவதைகளுக்கு உணவாரான் அவன் அங்கேருந்து போடுறான்னு சொல்றச்சு இந்த தேவதைகள் தன்னுடைய பங்கை கொடுத்துடுறது. இங்க வந்து அவன் மேல போனாதான் தேவதைகள் கொடுக்கணும்னு தேவையில்லை. இவனுக்கு வந்து அந்த இந்திரியங்கள் அந்த அந்த புலன்களோடயே தான் இங்க போறான். இங்க போறச்சு அவனுக்கு எல்லாம் தெரியறது. அதுக்கு அந்த தண்டங்களை அனுபவிச்சுட்டு திருப்பி வரைச்சு அதோடய திரும்பி வந்துட்டு இருக்கான். அப்ப தேவதைகளுக்கு என்ன அவ அந்த தேவதைகள் எப்ப யாரோட இதை எடுத்துக்கிறா? இந்திரியங்கள் தேவதைகிட்ட டெபாசிட் பண்ணிட்டு போறான்னா அது வந்து இந்த திருப்பி வரைச்சே வருதா? இந்த தேவதைகள்கிட்ட டெபாசிட் பண்ணிட்டு போறா அப்படிங்கிறது எங்க இருக்குன்னாக்க, அவ உடம்பு எடுத்துட்டு இன்னொரு உடம்பு வரத்துக்கு முன்னால் இருக்கிற இன்டர்மீடியட் டயத்துல அவள்கிட்ட இருக்கு. ஆனால் இவ வந்து அந்த மேல் வழியே போறதில்லை. அது தீச்செயல் பண்ணவ ஸ்ட்ரைட்டாவே நரகத்துக்கு போறா. அதனால இவ வந்து அங்க டெபாசிட் பண்ண தேவையே இல்லை. நம்ம என்ன சொல்றோம்னா புகை வழி போறா இல்லையா, புகை வழி போறவாளுக்கு இங்க இருந்த இந்திரியங்களால அங்க பலன் கிடையாது. ஆனா அந்த இந்திரியங்கள் தேவதைகள் இருக்கா இல்லையா, அவ வந்து அதுக்கேற்ற மாதிரியான இந்திரியங்களா கொடுக்குறாங்க. அங்க வாங்கிட்டு அங்கிருந்து வரைச்சேதான் திருப்பி நமக்கு இந்திரியங்கள் இங்க ஏற்படுறது. திருப்பி ஒரு பெண்ணுடைய உடல்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த இந்திரியங்கள் ஏற்படுறது. ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு தேவதை இருக்கா. கண்ணுக்கு சூரியனும், வாக்குக்கு அக்னியும், இந்த மாதிரி இருக்கா. அப்போ தீச்செயல் புரிந்தவளுக்கு ஸ்ட்ரெயிட்டா 11 இந்திரியங்களோட நரகத்துக்கு போய் வேற ஒரு உருவா அனுபவிச்சுட்டு திருப்பி வரணும். அவ தீச்செயல் அவ இந்திரியங்களை தானே உழைக்கிறா. என்ன கேவீங்க, ஒருத்தர் தப்பு பண்றான்னாக்க எதுக்கா பண்றான்? தன் இந்திரிய சுகத்துக்காக தானே பண்றான். எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது வேணும், இது வேண்டாம், என்ன பிடிக்கிறான். அப்ப பின்ன அவனை இந்திரியங்கள் விடுறதில்லை. இவன் விட்டால் அவன் அது விடுறதில்லை, அவனை பிடிச்சி இழுத்துன்னு போறது. ஆனா நற்செயல் பண்றான் என்ன பண்றான்னாக்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, இந்த யாகம் பண்றேன், நான் இது பண்றேன், எனக்கு சிரமமா தான் இருக்கு, பின்னால் பண்றேன்னு பண்றான் இல்லையா. ஆனா அவனுக்கு அதை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க இந்திரியங்களை விட்டே போறதில்லை. என்ன உடம்பு இல்லை. அதுதான் இந்த உடம்பு இந்த வைத்தரணி நதியை கடக்கிறச்சு அவனுக்கு உடம்பு யாதனா சீரன் ஏற்படுறது. அங்க வச்சு திண்டாடுறான், அங்க போய் நரகத்துல வச்சு திண்டாடுறான். இல்லைன்னாக்க இங்கேயே பூமியிலேயே வெவ்வேறு இந்த தாழ்வான பிராணிகளா பிறக்கிறான். தெளிவா இருக்கு சுவாமி. நன்றி சுவாமி. இதுக்கு அடுத்த அதிகாரம் ரொம்ப சின்னது. ஒரு சந்தேக நிவர்த்தி மாதிரி தான் அது. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஏதோ ஒரு ஆத்மா அங்கேருந்து விழுந்து, மழையிலேருந்து விழுந்து ஒரு தானியத்துல ஒட்டின்னு விடுறது, ஒரு செடியில ஒட்டி விடுறது. என்ன கேள்வின்னாக்க, இந்த தானியத்துக்குன்னு ஒரு ஆத்மா இருக்கும் இல்லையா, அப்போ அந்த ஆத்மா ஆயிடுறதா அப்படின்னாக்க இல்லை. எந்த ஆத்மாவுக்கு தன் வினைகளுக்கு ஏற்ப தானியமா ஆகணுமோ அதுதான் ஆகும். இது என்ன பண்றது, அது உடம்புல ஒட்டிக்கிறது. எப்படி நம்ம உடம்புல ஒட்டிட்டு இருக்க செல்கள் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அது நம்ம உடம்புல ஒட்டிக்கிறது. இப்போ அந்த மாதிரி ஒட்டிக்கக்கூடிய ஆன்மாக்கள் அவருடைய முழு நிலைமை, அதாவது எந்த பயிர்ல எதுல ஒட்டிட்டு இருக்கோ அதனுடைய இதை அடையிறது இல்லை. இது தனியா இருக்கு. அது இன்னும் நாள் ஆளப்படுறது அப்படிங்கிறது தான் அடுத்தது. ஸ்ட்ரைட்டாவே ரொம்ப சின்னது, ஒன்றும் ஜாஸ்தி கன்ஃபியூஷனுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அத்தியாயம் 3 பாதம் 1 அதிகாரம் 72. தத் ஸ்வபாவ வியாபாத்தியதிகரணம். பண்பு மட்டும் அடைதல் களம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும். தீச்செயல் புரிந்தோர் உடல் நீத்த பின் சந்திரனுக்கு போதல் வருதல் இல்லை என்பது முந்தைய களத்தில் அறியிடப்பட்டது. இக்களத்தில் சந்திரன் இருந்து மேகம், மழை, பயிர், தானியம், ஆண், பெண் இவற்றை அடையும் ஆத்மா அங்கு முன்பே உள்ள ஆத்மாக்களுடன் ஒன்றாக ஆகிறதா அல்லது அவற்றின் பண்புகளை மட்டும் அடைகிறதா என்னும் ஐயம் ஆராயப்படுகிறது. இது தத் ஸ்வபாவ வியாபத்தியதிகரணம். ஸ்வபாவம்னா 2, சொரூபம்னா ஆத்மா, ஸ்வபாவம்னா அவருடைய பண்பு. நம்ம உடம்ப ஸ்வரூபம், நம்ம ஸ்வபாவம். ஆனா ஆத்மா ஸ்வரூபம். இது ஸ்வரூபத்தை ஆறுது இல்லை, அது ஸ்வபாவத்தை தான் ஆறுது. அவைகளின் பண்புகள் தொடர்புடையவை எனப்படுகிறது. பிற உயிர்களில்
உடலில் கலந்துரையும் உலகு திரும்பும் ஆத்மா அவ்வுயிர்களாகவே ஆகிறதா அல்லது அவற்றின் பண்புகளை கொள்கிறதா என்பது இக்களத்தின் சூத்திரமும் பொருளும். தத் ஸ்வபாவ ஸ்வபாவ்யா 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 வியாபத்தி உபபத்ததே உபபத்தே அவன் பண்புகளை அணுதல் மட்டும் பொருந்துகிறது. இக்களத்தால் நிறுவப்படும் கொள்கை. திரும்பி வரும் ஆத்மா பல உயிர்கள் பண்டங்களோடு சேர்ந்து காணப்பட்டாலும் அவைகளாகவே மாறுதலும் அவ்வளவு உயிர்களை அடைதலும் பொருந்தாது. ஏனெனில் அவைகளுக்கு முறையே செய்ய வேண்டிய வினைகள் இவ்வுயிரின் என்றும் வேறுபட்டுள்ளது. அவை இவ்வுயிரை சுமந்து வர மட்டுமே பயன்படுகின்றன. ஆகவே அவ்விடங்களில் அவற்றின் பண்புகளை மட்டுமே உலக திரும்பும் ஆத்மா பெறுதல் உறுதி. அதாவது அந்த மற்ற எதுல போய் சேர்றதோ அது இதுக்கு சேட்டலைட்டுக்கு மேல லான்ச் பண்ற ராக்கெட் மாதிரி இருக்கு. இந்த ஆத்மாவுக்கு என்ன அடையணுமோ அதைத்தான் அது அடையுமே தவிர்த்து அது இதனுடைய வினையை மற்றது அடைய முடியாது, மற்றவருடைய வினை இதுவும் அடைய முடியாது. ஆகவே இட்ஸ் ஜஸ்ட் அ கேரியர். நம்ம சொல்றோம் இல்லையா, நமக்கு இது மலேரியா வர்றதுக்கு பெண் கொசுக்கள் ஒரு கேரியரா இருக்குன்னு. அது மலேரியாவுக்கு ஒருத்தருடைய ஒத்தத்தை கழிச்சுனாக்க அது உடம்புல போய் தான் அது மலேரியா கிருமி பெருகிறது. அது கொசு ஒன்றும் பண்றதில்லை, அது வேற யாரா கடிச்சாக்க அவளுக்கு போய் சேர்றது. இந்த மலேரியாவுக்கு ஒரு இதுக்கு போறதே கொசு ஒன்றும் பண்ணலையே, நமக்கு தான் பண்ணும், வேற ஒன்றும் வேண்டாம். இது பாம்பு இருக்கு, பாம்பு கடிச்சா விஷம் இருக்கு பாருங்க, இந்த விஷம் பாம்பு அதுதானே முழுங்குறது, அந்த கடிச்சிட்டு முழுங்குறது இல்லையா. அப்ப அதையும் கொல்லலைன்னாக்க அதுக்கு இந்த விஷத்தை செரிச்சிக்கூடிய தன்மை இருக்கு. விஷம் ஒரு புரோட்டீன் தான், ஆனா நமக்கு அந்த புரோட்டீன் ஒத்துக்காது. ஆனா நமக்கு அது இடைஞ்சலா இருக்கு, அது சாப்பிட்டு முழுங்க முடியும். பெரிய மலைப்பாம்பு, பெரிய எருமை, காட்டு எருமை, மான் இது எல்லாத்தையும் அப்படியே முழுகிடுறது. அவருடைய கொம்பு, குழம்பு, தோல் எல்லாம் சேர்த்து செரிச்சு விடுறதுக்கு அதுக்கு அந்த மாதிரி தன்மை இருக்கு. அது மாதிரி ஒரு இதுல ஒட்டின்ற ஆத்மாவானது ஆத்மா ஒட்டிட்டு தான் இருக்கே தவிர்த்து அந்த பொருளாக ஆறுதில்லை. எந்த விதை அங்கிருந்து நெல்லாவோ மரமாவோ பரிணமிச்சிருக்கோ அதுக்குத்தான் அதனுடைய கர்மா இருக்கு, அனுபவிக்க வேண்டியிருக்கே தவிர்த்து இதுக்கு அப்படி இல்லை. இது ஜஸ்ட் கேரியரா தான் இருக்கு. இதுக்கு இதை பொறுத்த மட்டும் அதுக்கு இது கேரியரா இருக்கு, அவ்வளவுதான். புரியுதா? ஏதாவது டவுட்? வெற்றி கேரியரா இருக்கிறது இந்த ஜீவாத்மாவோடைய பிராரப்த கர்மாவாயிடுது. ஆமா, நம்ம இத வேடிக்கையா சொல்லுவா. ஒருத்தர் இருக்காரு வச்சுக்கோ, அவர் நல்லவராக தான் இருக்கார், ஆனா அவருக்கு குறைபாடு உள்ள குழந்தை பிறந்ததுனாக்க குறைபாடு உள்ள குழந்தைக்கு அது அவருடைய அனுபவிக்கிறது. ஆனால் இவருக்கு எப்படி இருக்கும், அந்த குழந்தைய பார்க்க பார்க்க அவருக்கு மனசுல வருத்தப்படுமா இல்லையா? இவருடைய கர்மாவை தொலைகிறதா இல்லையா? அந்த மாதிரி படுறச்சே, கஷ்டப்படுறச்சே. ஆக இவாளுக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுன்னு சொல்றச்சேயே இவர் பண்ண பாவம் சேர்ந்தா அந்த குழந்தைய சேர்த்து அனுபவிக்கிறது. குழந்தைக்கு தனியா பாவம், அது சப்போஸ் ஒரு மூளை சரியில்லாத பிறந்தவனுக்கு அதுக்கு மத்தெல்லாம் எதுவுமே தெரியாது, அது விட்டு தான் விட்டு இருக்கும். ஆனா தாயை தப்பினால வருஷம் ஜாஸ்தியா இருக்கும். உண்டா இல்லையா? ஆமா ஆமா சுவாமி. வேற உமாமா சந்தோஷம் இல்லையா? அதாவது அந்த இதுல ஒட்டிக்கிட்டு அந்த தானியத்தோட ஒட்டிக்கிட்டு எந்த மாதிரி பிறப்பை எடுக்கணுமோ அதோட அந்த அந்த இதுக்கு அவனோட அந்த இதோட சேர்ந்து போறது. சோ எல்லா தானியத்துல ஒட்டிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. எதுல இருக்கலாமோ எதுலயோ ஒட்டி இருக்கோம். அதுவும் ஏன்னா ஒரு நுண்ணுயிரா இருக்கிறதால நமக்கு கண்ணுக்கு தெரியாத இதுவா இருக்கிறதால அது நமக்கு தெரியவும் தெரியாது. அது அந்த பர்டிகுலர் பிளான், இட்ஸ் ஹை டிசைன்டு பிளான் மாதிரி எவனை போய் சேரணுமோ அவங்ககிட்ட போய் சேருது. இது எல்லாமே ஒண்ணுன்னு சொல்ற அத்வைதக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ இது தனியா இருக்கிறதால நம்ம நினைக்கிறோம் போறது, மேல போகுது, அனுபவிக்கிறது, திரும்பி வருது. அங்கேயும் கூடவே இவரும் இருக்காரு, பரமாத்மாவும் இல்லாத இடமே கிடையாதுங்கிறதால இந்த கூடவே அவரும் வந்துட்டு இருக்காரு. இல்லாட்டி அது பிளானே தெரியாது, அது எங்க போகும்னு தெரியாது. அதனால அது கூடவே பரமாத்மாவும் இருக்காரு. அந்த ஒரு பிட்டுல சேர்ந்து அது பர்டிகுலர் எங்க பிறக்கணுமோ, லைக் நல்ல குடும்பத்துல பிறக்கலாம், இல்ல சாதாரணமா பிறக்கலாம், இல்ல கஷ்டப்படுற மாதிரி பிறக்கலாம், எப்படியோ அந்த டிசைன்ல அந்த
மனுஷன் அடைஞ்சு பெண் அடைஞ்சு மனுஷன் அடைஞ்சு வந்து பிறக்கிறது. இதுல வந்து நீங்க வந்து இந்த அத்வைதம்லாம் எல்லாமே ஒண்ணுன்னும் போது இந்த டிசைன் எதுவுமே தெரியாதே. அப்போ அத்வைதம் சொல்றச்சு இந்த பிறக்கிறது சொல்றது எல்லாமே இது எல்லாமே அவித்யா. நம்ம பிறக்கிறதா தோன்றது இருக்கு பாருங்க, அதுவே அவித்யா. இட்ஸ் அ டிராமா. அவங்க காண சொப்பனம் மாதிரி. அவ என்ன சொல்றான்னாக்க பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, அங்கேயும் பிரம்மம் இருக்கு, இங்கேயும் பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. அதுக்கு அட்ரிபியூட் எதுவும் கிடையாதுங்கிறார். நம்ம சொல்றோம் பிரம்மம் இருக்கு, அதுக்கு இது அட்ரிபியூட்டுங்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவளுக்கு வந்து அந்த எந்த ஆத்மா நெல்லா இருக்கோ, அந்த ஆத்மா அந்த நெல் செடி நெல் பயிரா இருக்கோ, இன்னொரு ஆத்மா அதில் ஒட்டிக்கிறதுன்னு சொன்னோம்னாக்க அதெல்லாம் ஒட்டுறதெல்லாம் கிடையாது. ஒரே ஆத்மா தான் இருக்கு, இது இங்கதான் இருக்கு. இதுக்கு அதுல ஒட்டிக்கிறதா தோன்றது வந்து உன்னுடைய மனமயக்கம். குழந்தை பிறக்கிறது அதுவும் மனமயக்கம். யாரு 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 யாருக்கு இருந்தோம் எப்படி தெரியும் நமக்கு அப்படிங்கிறது அவளுடையது. அது உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுமே ஒரே பெரிய பாக்ஸ் வச்சிருக்கா. அந்த பாக்ஸ் என்ன? அவித்யா. அதுல போட்டுடும், கொஸ்டினே பண்ண முடியாது, எல்லாம் மாயை. ஆனால் மாயைங்கிறதுக்கு வேதாந்தத்துல வருது இது என்ன, யாஸ்க நிறுத்தம் சொல்றது என்னன்னாக்க மாயா வைனம் ஞானம், ஆச்சரியமான ஞானம். ஒரு இது வியப்பூட்டக்கூடிய ஞானம் இருக்கு பாருங்க, அதுதான் மாயை. நம்ம என்ன பண்றோம், எல்லா இலையும் நம்ம கையில தேய்ச்சிக்கிறோம். எல்லாம் சிவக்கிறதா? இல்ல, மருதாணி மட்டும்தான் சிவக்கிறது நமக்கு. அப்போ இந்த மருதாணி சிவக்கிறதுனாக்க மருதாணிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான செயல், அது ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறோம் நம்ம. அதே மாதிரி நம்மால எவ்வளவு தூரம் தாண்ட முடியும்? என்னால ஓடி வந்து ஒரு 10 அடி தாண்ட முடியும், 12 அடி தாண்ட முடியும். ஆனா ஒரு வெட்டுக்கிளி தாண்டிதுனாக்க 20 அடி தாண்டறதே அப்படின்னாக்க அது ஆச்சரியம். இது ஆச்சரியமா இருக்கிறது மாயன்னு. என்ன மாயம்? அதே சொல்ற இல்லையா, நீங்க பெரியவாழ் திருமொழி படிச்சிருப்பீங்க, என்னது மாயம் என்னப்ப அறிந்தில முன்னைய மன்னவே கொண்டு அளவென்ன மனு நமுசி வானல் சுழற்றியங்கிறார் இல்லையா, அந்த மாதிரி மாயம்னாக்க ஆச்சரியமா இருக்கு. என்ன இவன் துண்டா இருந்தான், அவன் எவ்வளவுதான் வந்திருக்கானு, இது மாயம். இதுல முன்னால குள்ளனா இருந்ததும் தப்பு இல்லை, இது இல்லை, பொய் இல்லை. இப்ப உயரம் வளர்ந்ததும் தப்பு, பொய் இல்லை, ரெண்டு இருக்குதான். ஹவு திஸ் திங்ஸ் பாசிபிள் அப்படின்னு நம்ம வியத்து போய் நிற்கிறோம் இல்லையா, ஆச்சரியமா, அதுதான் மாயம். ராமாயணத்துல பாத்தீங்கன்னாக்க இந்திரஜித்து மாயப்போர் புரிஞ்சான போய் புரிஞ்சமா, பொய் போர்னு ஆகுமா அது? மாயா சீதை படலாம் ஒரு படலமே இருக்கு, அப்ப அது பொய்ன்னு அர்த்தமா? அதனால அது என்ன பண்றாருனாக்க இந்த எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டாக்க மேல கேள்வி வராது, அவ்வளவுதான். என்னுடைய இது என்னுடைய ஆக்சியம், அதாவது பிரம்மத்துவத்துக்கு மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு விட்டாக்க இந்த மாதிரி இன்ட்ரிகேட் கேள்விக்கே வழி இல்லை இதுல. அப்ப எல்லாமே மாயன்னு சொன்னாக்க இந்த மாயையா இருக்கிறதுக்காக இவ்வளவு சாஸ்திரம் வருமா? நீ இப்படி நடந்துக்கணும், இது பண்ணப்படாது, அது பண்ணப்படாது, இப்படி பண்ணணும், யாகம் பண்ணணும் எல்லாம் சொல்லுமா? அப்ப அதுவும் மாயை தானே. அதனால அவருக்கு அப்ப தோணித்து, ஆனா ஒன்னும் அவர் இருந்த காலம் அப்படி, அட்லீஸ்ட் பிரம்மம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும், சரி அட்லீஸ்ட் இதையாவது தூங்கோ அப்படிங்கிற அளவுக்கு பண்ணினார். அவர் வந்து அடித்தளம் தான் இன்னைக்கு விசிட்டா அது அதுல இருந்து வந்திருக்கு. ஆமா, இது ஒண்ணுதான் இருக்கு, பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, ஆனா அந்த பிரம்மத்துக்கு குணம் இருக்கு, ஒரு மாடிஃபிகேஷன் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, சூப்பரா புரியுது சாமி. ரொம்ப அவர் ஒண்ணுமே இல்ல, சூன்யத்துல இருந்ததால அவர் ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருந்தாரு. சூன்யமா இருந்ததால அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு 500 வருடம் ஆயிடுது, 500-800 வருஷம் கழிச்சு ராமானுஜர் வரும்போது அதுல இருக்கிற சிறப்புகளையும் எடுத்து நமக்கு இது பண்றாரு. ஏன்னா கேள்வி வருது இல்லையா, ஒரு குழந்தை வந்து இதுவா பிறக்கிறது, அந்த குழந்தையும் கஷ்டப்படுறது, அதை பாக்குற அப்பா அம்மாவும் கஷ்டப்படுறா. அப்படிங்கும் போது அது எல்லாமே மாயை எப்படி கடந்து போக முடியும்? ஒரு 150 வருஷம் 60 வருஷம் இந்த குடும்பம் இந்த லைஃப்ல வாழறோம். இந்த வாழும்போது 60 வருஷமும் மாயன்னு சொல்ல முடியாதே, ஒரு நாள் வலிக்குதுல்ல. அத வந்து மாய வலிக்கிறது மட்டும் இல்ல, உங்களுக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லாம் கொடுத்துருக்கலையா வேதத்திலேயே, நீ இப்படி நட, இப்படி பண்ணப்படாது, இதெல்லாம் மாயன்னா அதுக்கு கொடுக்கணும். எதுக்கு பொய்னாக்க அது கண்டக்ட் பண்ணணும் உங்களுக்கு. இது நல்லது, இது கெடுதல் டிசைட் பண்றதா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? நல்ல பொய் இல்ல நல்லா இல்லாத பொய்ன்னு தனியா சொல்ல முடியுமா? நம்ம இவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கு, அது படிக்கத்தானே வேண்டிருக்கு. நம்ம லௌகிக சாஸ்திரமா இருக்கட்டும், இல்ல ஆன்மீக சாஸ்திரமா இருக்கட்டும்,
இது இந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்கா இல்லையா? அப்ப அது எல்லாம் போயினாக்க அப்ப அகமது என்ன ஆறுது? அவன் பௌத்தம் சொன்ன மாதிரி தான் ஆறுது, சர்வம் சூன்யம்னு போடுறது நமக்கு. இது வந்து ஒரு கிளியரான ஐடியா. சர்வம் சூன்யம்னு சொல்ற சர்வம் சூன்யனை டைவர்ட் பண்ணி இது சர்வம் சூன்யம் ஆனா இது இல்லைன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த மாதிரி சர்வம் சூன்யம் சர்வம் சூன்யனாக்க நீ சர்வம் சூன்யம் சொல்லாதேப்ப, உனக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் பிரம்மம். நீ ஃபோர்ஸ் டிரைவிங் ஃபோர்ஸ்னு சொன்னாக்க இந்த ஃபோர்ஸுக்கு என்ன அட்ரிபியூஷனா காட்ட முடியாது. நீ ஹீட்டை காட்டுனா காட்ட முடியாது, லைட்டை வேணா காட்டலாமே தவிர்த்து ஹீட்டை காட்ட முடியாது. ஹீட்டை ஃபீல் பண்ணதான் முடியும். அதனால சொல்றார் சர்வம் சூன்யம் சொல்லாதே, தேர் இஸ் ஒன் டிரைவிங் ஃபோர்ஸ், தட் இஸ் பிரம்மம். அதுக்கு ஏதாவது இந்த குணங்கள் இருக்கு அந்த குணங்கள் இருக்குனாக்க உடனே சொல்லலாம், நான் இந்த மாதிரி குணம் அதுக்கு இல்லையே, அதுக்கு இல்லையே, இந்த ஆர்குமெண்ட் வரும் இல்லையா? அதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு வழியா குணங்களே இல்லாத ஒண்ணும். அது மட்டும் இல்லாம ஒரு பொருள் சொன்னா, ஒரு பொருள் அதோட சேர்ந்த குணம்னா பொருள் வேற குணம் வேற ஆயிடுது, அப்ப ரெண்டாயிடுறது. ஸோ இவங்க சொன்ன பர்பஸை டிஃபீட் ஆயிடுறது. அதுக்காக ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அதுக்கு ஒரு குணங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா புரியல சாமி, நன்றி. படுத்துற மாதிரி அழுதுன்னு இருக்கிற குழந்தைக்கு நம்ம ஒரு நிமிஷம் அதை அக்செப்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டோம், அப்புறமா ஒரு சொன்னதை எடுத்து சொல்லு. அந்த மாதிரி தமிழர்களும் சரி பங்கர்களும் சரி குழந்தை. அதாவது இப்ப இவர் சொல்ற மாதிரி முன்னால பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒண்ணுமே இல்லை உண்மையில சொல்லிட்டு காட்டும். நீங்க சொல்ற ரைட் தான், ஒண்ணுமேங்கிறது ரைட் தான். ஆனா ஒண்ணு பாருங்க, இது இப்படி இருக்கு இல்லையா, இது இருக்குன்னு ஒத்துந்தானே ஆகணும். அப்படிங்கிறச்சே ஒருத்தர் சொல்றச்ச நீங்க சொல்ற தப்பு அப்படிங்காம நீங்க சொல்ற சரிதான் படுறது, ஆனா அதுக்கு மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு. அதை ஃபர்தரா இது பண்ணார். அந்த மாடிஃபிகேஷன்ல குணமில்லாத பிரம்மம் சொல்லாதே, பிரம்மம் உண்டு, பிரம்மம் ஒண்ணுதான், நோ டவுட். அந்த பிரம்மத்துக்கு குணங்கள் உண்டு, குணங்கள் எல்லாம் மாறக்கூடியது, நற்குணங்கள் மட்டுமே உள்ளது அது அப்படின்னு சொல்லி, அப்புறம் இந்த குணங்கள்ங்கிறத அது உலகமா பரிணமிச்சிருக்கு. அப்ப இந்த உலகத்துல எல்லாமே ஆல் திங்ஸ் ட்ரூ. ஒருத்தன் இருக்கான், அவன் நெட்டையா இருக்காங்கிறது ட்ரூ, அவன் சிவப்பா இருக்கான் அதுவும் ட்ரூ, ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபாடு இல்லாத குணங்கள் எது இருந்தாலும் அதெல்லாம் ட்ரூ அப்படின்னு சொன்னார் ராமானுஜர். அப்புறம் சுவாமி, நீங்க இப்போ அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் இது எந்த அளவுக்கு மாறுபாடு, அதாவது பேசிக்கா இருந்தாலும் இதுல இன்னும் கிளாரிட்டி இன்னும் இவ்வளவு இருக்குது. ஆனா நம்ம இப்போ நிறைய படிச்சவங்களோ யார்கிட்டயுமே ஒரு இத பத்தி நம்ம பேசணும்னா, நான் அத்வைதி, எங்களுக்கு அந்த இது எனக்கு அதுல நிறைய பேர் அந்த மாதிரி சொல்றாங்க. அதான் அத்வைதம் ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரி விசிஷ்டாத்வைதம் கிடையாது. நான் பேசின வரைக்கும் சொல்றேன். அது எதனால நீங்க சொல்லுவீங்க, இப்போ இங்க இருக்கிறவங்களே வெளியே கொண்டு போக விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அது ஒண்ணுதான் காரணமா? அதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னாக்க, நீங்க ஒரு பர்டிகுலர் வேலை ஊறிட்டேன்னு வச்சுங்க, அதை மாத்தி இன்னொன்னு சொல்றதுங்கிறது கஷ்டமா இருக்கும். அத்வைதம்ங்கிறது ஈஸியா புரியுற மாதிரி இருக்கு, ஒண்ணுதான் இருக்கு வேற ஒண்ணும் இல்லைங்கிறது. அப்புறம் அதை மாத்தி அதுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றச்சே என்ன தெரியுதுன்னா நமக்கு அது கொஞ்சம் மாறி, அது எப்படி இருக்கும், அந்த கான்செப்ட் வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. வேற ஒண்ணும் வேண்டாம். உங்க இதுல பாக்குறோம் இல்லையா, நம்ம இந்த ஸ்கிரீன்ல பாக்குறோம் இல்லையா, உங்களை இல்ல இது பேசிட்டு இருக்கோம் பாக்குறோம் இல்லையா, இதையே நம்ம ஒரு 40 வருஷத்துக்கு மேல கேட்டோம்னா யாரும் ஒத்துக்குவாளா? யாராவது? அது சுத்த பொய்யா. அவன் எப்படி எதுக்கோ வச்சு பேசிருக்கான், அது எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா அவ ஊறி போயிருக்கா. நேர பார்த்தால் ஒழிய அது ஒத்துக்கொள்ள முடியாது. இதெல்லாம் எனக்கு சம்வேர் இன் 70s அப்பதான் இந்த டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் வந்தது. அப்போ ஒரு டிரான்சிஸ்டர் வச்சுட்டு அதுக்கு செல்ல போடல, இதுல கனெக்ஷன் கொடுத்துருந்தேன். இந்த கனெக்ஷன் கொடுத்து பாடுறது பாருங்க, ஒருத்தர் இதை பத்தி தெரியாது தரும், இந்த கம்பி வழியா வருது எல்லாம் அப்படின்னாரு அவர். ஏன்னா ரேடியோ பார்த்துருக்காரு, இந்த கம்பி வழியா வருது அப்படிங்கிறாரு அவர். ஸோ அவருக்கு எப்படி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஏன்னா அந்த அந்த இதுல ஊறி போயிருக்கா. அதே மாதிரி சிலருக்கெல்லாம் ஆக்சியம்ஸ் இருக்கு. சில ஆக்சியம்ஸ் நம்ம 1 2 3 நாள் வச்சிருக்கோம், இது இப்படித்தான் எழுதுறோம், இது இப்படித்தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னாக்கா கொஸ்டின் முடியாது, அப்படித்தான் இருக்கும். நம்ம பேர்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, காரண பேர் இடுகிற பேர் இருக்கு இல்லையா, இது மாம்பழம் சொல்லிடுறோம். ஏன் மாம்பழம்? மாமரத்துல இருந்து வருது மாம்பழம். அது ஏன் மாமரம்? அது சொல்ல முடியுமா யாராவது?
முடியாது. அந்த மாதிரி சில நம்ம பழகிப்பட்டோம்னாக்க இந்த பழக்கத்தை விட்டு மாறுறதுங்கிறது இட்ஸ் வெரி டைஹார்ட் திங், வராது. அதனாலதான் இருக்கு அத்வைதத்தோட பேசிக் இதை. அதுதான் உங்களுக்கு முன்னாலே சொன்னேன், டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியும் பின்னால போர்ஸ் தியரியும். டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி இருக்கு பாருங்க, அவர் ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள், அதுக்கு மேல பண்ண முடியாது அப்படின்னு விட்டாரு. ஏன்னா அவர் காலத்து அந்த வசதி அவ்வளவுதான். அப்புறம் சயின்ஸ் அட்வான்ஸ்ட் அதை பிரிக்க முடியும். அதுல எனர்ஜி இஸ் பேக்டு வித் எனர்ஜி அப்படின்னு அப்புறம் ப்ரூவ் பண்ணணும். அதனால இதெல்லாம் ஏன் சங்கர காலத்துக்கு அப்புறமும் ராமானுஜருக்கு முன்னாடியுமே அதுக்கு 2 மாடிஃபிகேஷன் வந்து இல்லையா? அவர் சொல்ற மாதிரி இது ஒண்ணுதான் இருக்குன்னு ஒத்துக்க முடியாது. உபாதின்னு ஒண்ணு கொடுத்தார். உபாதிங்கிறது எங்க இருக்கு? இங்க வெளிதானே வந்தாகணும். அப்ப பிரம்மம் ஒண்ணு உபாதி ஒண்ணு ஒத்துதானே ஆகணும். அதே மாதிரி பரிணாமவாதி பிரம்மத்துல பிரம்மே சித்தாவும் அச்சித்தாவும் வருதுன்னாரு இல்லையா? அப்ப என்ன ஆச்சு? பிரம்மத்துல வெரி டெஃபினேஷன், பிரம்மம் வந்து அன்சேஞ்சபிள் சொல்லலையா? அது போயிடுறது பாருங்க. அதனால வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்கியத்தையும் எடுத்து அதுல இருக்க எந்த ஒரு இதையும் அதை மாடிஃபிகேஷனே பண்ணாம அதுக்கு ஒத்துண்டு போல் சொன்னதா விசிஷ்டாத்வைதம். இதுதான் மெயின் டிஃபரன்ஸ், வேற டிஃபரன்ஸ் கிடையாது. சங்கரனுக்கு 29 வருஷம் தான் ஆச்சு, ஆனா இவருக்கு 120 வருஷம் இருக்கு. இன்னொரு சொல்லலாம், சங்கரோட லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட் லிவ்டு. அவர் முதல்ல தான் வாத்தியார்ட்ட படிச்சது அப்படியே சொல்லிட்டார். மாண்டூக்கிய காரிகையிலிருந்து ஆரம்பிச்சு அத்வைதத்தை போஸ்டல் போட்டார். ஆரம்பிச்சுட்டார், நான் பிரம்மசூத்திரமானது அத்வைதத்தை சொல்றது பண்றேன்னு ஆரம்பிச்சிட்டார். ஸோ ஹி வாஸ் ட்ரூ டு ஹிஸ் பிலீஃப். ஆனா அவர் கடைசி ஒர்க் என்னன்னாக்க பஜகோவிந்தம். பஜகோவிந்தம் சொல்றச்சு கண்ணனுடைய கோவிந்தனுடைய இது எல்லாத்தையும் சொல்றாரு, குணங்கள் எல்லாம் சொல்றாரு அவர். அப்போ குணமில்லைன்னு சொன்னவர் எப்படி குணத்தை சொன்னார்? அவரே இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, ப்ராபப்ளி அவரே விசிட் அத்வைதம் பண்ணிருக்கலாம். குவைட் பாசிபிள் அது. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ரீபாஷ்யத்திலே நம்ம கடைசியில் என்ன பண்ண போறோம், இந்த ஆத்மாவானது பிரம்மத்தை அடைகிறது, அங்கிருந்து திரும்பி வருவதில்லைன்னு முடிக்க போறோம். அவர்கள் சொல்றார், அதே தான் சொல்றார், ஆத்மாவானது சகுண பிரம்மத்தை அடைய போகிறது, திரும்பி வருவதில்லைங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? பிரம்மத்துல சகுண பிரம்மன் ஒண்ணு, நிர்குண பிரம்மன் ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கிறார். அவரே ஒத்துட்டார். ஆமா, அவரே நீங்க அது கடைசி சூத்திரம் உங்களுக்கு அது இங்கிலீஷ்ல படிச்சு காமிக்கிற பாருங்க, சங்கர பாஷ்யத்தை உங்களுக்கு தெரியும். இந்த ஆத்மாவை சகுண பிரம்மத்தை அடைகிறது. நான் கொஞ்சம் அத்வைதியில இது பண்ண வாட்ட கேட்டு பார்த்தேன். இப்போ சகுண பிரம்மத்தை அடைகிறதுங்கிறல, அப்ப நீங்க நிர்குண பிரம்மத்தை சொல்லிட்டு இருக்கல, அப்புறம் எப்படி போகும் அப்படின்னாக்க காலப்போக்கில் போகும் அப்படின்னார். ஆனால் மோட்சத்துக்கு போயிடுச்சுன்னா காலம் கிடையாது. இந்த உலக முட்டைக்குள்ள இருக்கிற காலம் எல்லாம் உண்டு. அங்க காலங்கத்துக்கு வழி இல்லையே, காலப்போக்கில்னு சொல்றதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? அதனால வேற ஒன்றும் இல்லை, நான் சொல்றேன், நீ ஒத்துக்கோ, வேற வழி கிடையாது. டோன்ட் கொஸ்டின் இட். ஏன் நீங்க வெஸ்டர்ன் ரிலிஜன்ஸ்ல மட்டும் ஒய் ஷுட் தேர் பி எ காட், இங்க கடவுள் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு எல்லாம் சொன்ன இல்லையா? நீங்க ஒய் ஷுட் தேர் பி எ காட்னு கேளுங்க, பதில் சொல்லுவாளா? அது பிளாஸ்பமி. கடவுள் இருந்தான் ஆனமான்னு கேட்டோம்னாக்க இட் இஸ் அ பிளாஸ்பமி, மத துரோக குற்றம் அது. இங்க அப்படி இல்லை. கேட்கலாம், சார்வாகனே ஒத்துக்கிறோம். நம்ம இந்த மாதிரி சொல்லியிருக்கான், கடவுள்லாம் கிடையாதுங்களா, அதையும் நம்ம படிக்கிறோம். நம்ம அவனை வந்து விலைக்குள்ள எத்தனை பேர் நம்ம இது மட்டும் பார்த்தோமே, எத்தனை பேர் ராமச்சந்திரத்துக்கு மாறுபட்டவா, ஒத்தொத்தரையும் படிச்சுட்டு அவள்டையும் எடுத்துக்கிண்டு அதுல இருந்து என்னெல்லாம் நல்லது எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காரு இல்லையா? அதனால நமக்கு நம்ம கருத்துக்கு ஒத்து போறனாக்க அவள் எல்லாம் லாயக்கு இல்லை. ஏன் இவ்வளவுலாம் பிரிட்டன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு மட்டும் ப்ராட்டஸ்டன்ட்டுக்கும் இவங்களும் கேத்தலிக்ஸும் அடிச்சுக்கிண்டு ஒருத்தர் கொண்டுட்டு இருக்காங்க, சகிப்புத்தன்மை இல்லாம. ரெண்டுக்கும் ஒரே ஜீசஸ் தானே அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு தோணலை. இப்போ முஸ்லிம்ஸ்ல அடிச்சுக்கலையா, ஷியா சன்னி, ஈரான் ஈராக்கெல்லாம் அடிச்சுட்டு இருந்து பாருங்க. அதாவது சகிப்புத்தன்மை மதத்தினுடைய கிரக்ஸ் என்னன்னாக்க எல்லாரும் நன்னா இருக்கணும். எல்லா மதத்துக்கும் நோக்கம் வந்து எல்லாரும் நன்னா இருக்கணும், மனுஷன் நன்னா வாழணும், ஒழுங்கான வாழணுங்கிறது தான். ஆனா அது எல்லாத்தையும் விட்டு வெளியில இருக்கிற நீயா நானா இந்த ஈகோ எது வரக்கூடாதோ அந்த ஈகோ மேல வந்து நான் சொல்றதா ரைட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறாள் இல்லையா? அப்பதான் பிரச்சனையே வரும். இந்த ஈகோ கொஞ்சம் ஒதுக்கி வச்சோம்னாக்க நமக்கு நல்லது புரியும். ஒருத்தர் பார்த்து நாய் சொல்லிட்டாங்க, வாயை பத்தி இருந்துட்டு போங்களேன், நம்ம நிச்சயமா நாயில நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியாம இருக்கலாம், மனுஷனை பார்த்து நாயின்னு சொல்றான்னு.
ஆனா நம்ம சண்டை பிடிக்கணும்னாக்க என்ன ஆகும்? நம்ம நான் இதை ப்ரூவ் பண்றதா அவ்வளவுதான். சரியா சொன்னீங்க சுவாமி. அடியன் வேற எனி அதர் டவுட்ஸ்? வேற ஏதா இருக்கா? So shall we call this a day? ஆழ்வாரி பெருமானார் ஜீய திருளை சரணம், ஆச்சாரியன் திருளை சரணம். தஸ்மை ராமானுஜாரியாய் நம பரமயோகினே சூத்ராணம் அந்தர்ஜனம் அசீதமதே. அடியன் தாசன் சுவாமி. தாசன்.